அரசு இவ்வளோ சொல்லியுமே கூட காமன் மேன் மென்டாலிட்டி எப்படி இருக்கு? காமன் மேன் மென்டாலிட்டியில் மாறி இருக்கான்னு கேட்டால் மாறாது. எப்படி இருக்கா? இது வரைக்கும் மாற கிடையாது. இது வரைக்கும் எப்படின்னா அவங்களோட கருத்துக்கள்ல ரொம்ப ஆழமாகவும் டீப்பாகவும் மாறிட்டாங்க. ராஜீவ் காந்தியோட படுகொலை அது எப்பொழுதுமே நிகழக்கூடிய அரசியல் படுகொலை கிடையாது. ஆனால் அது வந்த உடனே எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இவங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, திமுக வீட்லயும் போய் உங்களுக்கு ஹோல் ஸ்வீப்பு. நீங்க ஒரு நாயை ட்ரெயின் பண்ணலாம், போய் பால் எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் தான் கற்றுக்கிட்ட நாலேஜை இன்னொரு நாய்க்கு அதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கு தெரியாது. அது கண்டிஷனிங்கில் நடக்கிறது, பழக்கத்தில் நடக்கிறது, பழக்க தோஷத்தில் நடக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாம் த்ரெட்ஸஸ் கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஹிந்து பத்திரிகைக்கு வரும், இந்த வீட்டுக்கு வரும், அந்த வீட்டுக்கு வரும், எங்கே பார்த்தாலும் பாம் த்ரெட்டுன்னு வந்துட்டு இருக்கு. ஏன் பாம் த்ரெட்டுன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பப்ளிக்குமே ஒரு ஆங்ஷியஸ் மோடு, ஆங்ஸைட்டி மோடில் இருந்துகிட்ருக்காங்க, டிஃபென்சிவ் மோட்லேயும் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான ரேஷன்ஸு அவங்களுக்கு தேவையான கதைகளோ இதுவோ வேணுங்கும்போது அதில் தான் அவங்களுக்கு சதி கோட்பாடுகள் இந்த மாதிரியானது எல்லாமே வந்தாலும் அதை அவங்களால இது பண்ண முடியாது. அப்போது நிறைய பாம் த்ரெட்ஸஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் முதல்வன் எடுத்திங்கன்னா அதில் உள்ளே போயிட்டு வந்தவங்க பார்க்கும்போது நிகழ்ச்சி பயங்கரமான நிகழ்ச்சி, ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அதுக்கான பட் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் சினிமா ஸ்டார்ஸை இவங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது கரெக்டாக தான் பேசியிருந்தாங்க. இது பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துலையும் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இதெல்லாமே வரும்போது அவங்கெல்லாம் எஸ்ஓபிஸாகவே அதை போகும்போது இது பண்ணும்போது அந்த இடத்துல நேச்சுரலாக வர வேண்டிய கன்வர்ஷன்ஸ் கூட அந்த இடத்துல வரல. ஏன்னா அது மேலே ஒரு அவநம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவன் பயங்கரமான இதில் நரேட்டிவ்ஸ்லையும் இட்ஸ் கால்ட் அஸ் நரேட்டிவ் ஃப்ரீஸ். இப்போது நரேட்டிவ் ஃப்ரீஸில் ஆயிருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே நரேட்டிவ்ஸை கண்ட்ரோல் பண்ணி அவ்வளோ ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கான்னு நமக்கு அவ்வளோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அது திமுக ஐடி விங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரியது. பட் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர்ஸை வச்சும் இது பண்ணியும் பப்ளிக் பர்செப்ஷன் மாறி இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். ஐடி விங்னால மாறி இருக்கா இல்லையா? இல்லை. இவ்வளோ பெரிய டிவி இது எத்தனையுமே ஒரு பெரிய லெவலில் அரசாங்கத்தை மேலே குறையோ இதோ சொல்லாமையும் 75 வருஷமாக இல்லாத தினமணி கூட ஆமாம் இத்தனை இதுவுமே நடந்தோம். பப்ளிக் பர்செப்ஷன் மாறி இருக்கா இல்லையா? நடவடிக்கை கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் 16 நாள் தான் தொடராயிருக்கு. எந்த ஒரு துக்கத்துக்கும் 16 நாளுங்கிறது ஒரு தமிழ் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கால வரையறை. இதை நீங்கள் இது பெரும் விஷயமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எங்கள் ஈழப்போராட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு சரிவு வழி இருந்தாலும் அதோட ஃபேக்டும் அதோட பாலிடிக்ஸும் 16 தான். அது நாளாக இருக்கிறது வருஷமாகும். 16 வருஷத்துக்கு மேலே கொஞ்சம் கேட்குறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த 26 பாலிட்டிக்ஸில் 2009 நடந்ததோட 2009 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எப்பேற்பட்ட வீரன் இருந்தால் தெரியுமா, எப்பேற்பட்ட தமிழர்களோட இது என்னாச்சு இதாச்சுன்னு அது ஒப்பாரி துக்கம் அது பேசக்கூடியது எல்லாமே 16 வருஷம் அழுது புலம்பி அதுக்குள்ளே நடந்துட்டுருக்க ஒரு பாலிட்டிக்ஸ் இது நடந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்தது. அந்த 16 நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதிக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்வுக்கு மீண்டும் சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார். பைலட், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அட்வைசர், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் மரியாதைக்குரிய திரு ராகவேந்திரன் அவர்கள். வாரங்களோடு சிறப்பு நேர்காணல். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க, மிக்க மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சு ஒரு வாரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல நம்ம பேசுனது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக். நிறைய இன்டெலெக்சுவல் தளத்துல இருக்கிறவங்களாம் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க. யார் அவரு, எப்படி பிடிச்சிங்க, எங்க இருந்தார் இவ்வளவு நாளான்ற மாதிரிலாம் கேட்டாங்க. ஏன்னா முக்கியமான ஒரு இன்டர்வியூவா நிறைய பேர் பார்த்தாங்க.
ஆக்சுவலி நம்ம அதுல இருந்து ஒரு அடுத்த கட்டமா இந்த இன்டர்வியூ நகர்த்தி கொண்டு போறோம்னு நினைக்கிறேன். சரி, okay. குறிப்பா அந்த இன்டர்வியூ பத்தி என்னுடைய சேனல்ல சீனியர் ஜெர்னலிஸ்ட் மணி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அவர் பொதுவா ஒரு பேட்டி கொடுக்கும்போது உங்களுடைய இன்டர்வியூ கோட் பண்ணியிருந்தார். ஓகே, அதையும் நான் வந்து பார்த்திருந்தேன். அதுலயே அவர் பேசியிருப்பாருன்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எதை பத்தி பேச போறோம்னா அபவுட் பப்ளிக் பர்செப்ஷன். ஓகே. மக்களுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த கரூர் துயரத்துக்கு பிறகாக எப்படி மாறி இருக்கிறது அல்லது எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போலாமா அப்படிங்கறத என்னுடைய கொஸ்டின். சோ டைரக்டா நான் கொஸ்டினுக்கு வந்துடுறேன். பப்ளிக் பர்செப்ஷன் அப்படிங்கிறதும் அரசு எந்திரத்தினுடைய பார்வை அப்படிங்கிறதுக்கும் நடுவுல இடைவெளி இருக்கிறதா? 16 நாள் கடந்து இன்னைக்கு களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க? பப்ளிக் பெர்செப்ஷன் மாறி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறி இருக்காது. மாறுமான்னு கேட்டா மாறும். ஏன் மாறல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து இப்போதைக்கு மனசுல ஏற்பட்ட ஒரு ஆழமான வடு. நீங்க ஒரு தனி மனிதனுக்கு எப்படி ஒரு துன்பியல் சம்பவத்துல இருந்து ஒரு மனசுல ஒரு வடு ஏற்படுமோ, ஒரு காயம் ஏற்படுமோ, அது ஹீல் ஆகிறதுக்கான ஒரு டைம் எடுத்துக்குமோ, அந்த மாதிரி நீங்க ஹோல் தமிழ் சமூகத்தையுமே தமிழ் கான்ஷியஸ் கலெக்டிவ் கான்ஷியஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே தே ஹவ் கான் இன் டு அ ஃப்ரீஸ் மோட். லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு பேரதிர்ச்சி ஒரு ஷாக்ல இருக்கும்போது அப்படிங்கிற அந்த ஃப்ரீஸ் மோடுக்கு போயிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. பட் அதில் ஏற்கனவே பயிற்சியில் இருக்க ஊடகம் அறிவு சார்ந்த தளத்தில் எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்சிடென்ட்லேருந்து பயங்கர ரிப்பல்ஸும் ஆயிருக்காங்க, இதுவும் ஆயிருக்காங்க. அதாவது ஒரு அவர்ஷனும் ஆயிருக்கு. இப்போ ஏற்பட்டிருக்கிறது என்ன ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அரசு இயந்திரம் சொல்றது ஒன்றா இருக்கட்டும், இல்லை அறிவுசார் தளத்தில் இருக்கவங்க பிரிண்ட்டு மீடியா சோஷியல் மீடியாவுக்கு முன்னாடி யூடியூபர்ஸ், இந்த மூத்த பத்திரிகையாளர்கள், இவங்க எல்லாருமே ஒரு கருத்தில் இருக்கும்போது இவங்க பண்ணது மிஸ்மேனேஜ்மெண்ட். இந்த க்ரௌட் இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இதை எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேரழிவு தான், இதுதான் இட் வாஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன் அப்படிங்கறத கருத்தா இருந்துச்சு. ஏன்னா முன்ன நடந்த நிகழ்வுகளுடைய தொடர்ச்சியா பார்க்கும்போது இட் வாஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன் தான் சொன்னாங்க. இது இட் வாஸ் வெயிட்டிங் டு ஹேப்பனா நம்ம அது ஏன் இட் வாஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன், அதுக்கான அறிகுறிகள்லாம் எங்க இருந்து எல்லாமே இருந்துச்சு அப்படிங்கறத வந்து உங்களுக்கு வந்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை பத்தி பேசினா நமக்கு தெரியும் ஏன் வை இட் வாஸ் லைக் வெயிட்டிங் டு ஹேப்பன் அப்படிங்கறத சொல்லலாம், இது பண்ணலாம். அதாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல நீங்க ஒரு நிகழ்வு நடக்குதா அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரிஸ்க் அசஸ் பண்ணணும். என்னென்ன மாதிரியான ரிஸ்க்கை வந்து நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுல. அப்போ இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல 4 கேட்டகரிஸ் சொல்லலாம். லோ ப்ராபபிலிட்டி, லோ மேக்னிடியூட். அதாவது எப்பயாவது நிகழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவான இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வாய்ப்புகளும் மிகவும் குறைவு, அதோட இம்பாக்டும் குறைவு. சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பென்சில் சீவும் போது கையை அறுத்துக்கிறோம், பிளேட்ல கையை அறுத்துக்கிறோம். இது நீங்க எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. அதே போல அதோட இம்பாக்டும் ரொம்ப பெருசா இருக்கப்படுது. இது லோ ப்ராபபிலிட்டி, லோ மேக்னிடியூட். இதே இதுல பாத்தீங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டி, லோ மேக்னிடியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தும்மல் வருது, காய்ச்சல் வருது, ஒரு தூசி மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறீங்க, இல்ல பக்கத்துல யாராச்சும் இருக்காங்க, குழந்தைங்களை அள்ளி கொஞ்சம் போது பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து பரவக்கூடியது ஈஸியாக நமக்கு சளி பிடிச்சிருது வந்து ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி, அடிக்கடி நிகழக்கூடிய வந்து. அதே மாதிரி லோ மேக்னிடியூட், அவ்வளவு பெரிய இது கிடையாது. இது ஒரு செக்ட். வேற இன்னொரு செக்ட் பாத்தீங்கன்னா வந்து லோ ப்ராபபிலிட்டி, ஹை மேக்னிடியூட். அது எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏரோப்ளேன் கிராஷஸ். நீங்க ஏரோப்ளேன் கிராஷஸ் பாத்தீங்கன்னா வந்து அதோட ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. வேர்ல்டுலயே வச்சு மோஸ்ட் சேஃபஸ்ட் வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட், பயணம் செய்யக்கூடியதுல ரொம்ப சேஃபானது எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏரோப்ளேன் தான். நீங்க ஒரு 30 லட்சம் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்க்கு ஒரு முறை தான் ஒரு ஆவரேஜா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனால் அப்படி நடந்தால் அதோட இம்பாக்ட்னு இருக்கு இல்லையா, அது காலங்காலத்துக்கும் இருக்கும். ஹை மேக்னிடியூட். 200 பேர் 300 பேர் செத்துடுறாங்க, அவ்வளோ பெரிய விமானம் வந்து கிராஷ் ஆகுது. அதோட கொடுக்கக்கூடிய இமேஜும் அதோட இதுவுமே நம்ம மைண்ட் அண்ட் மெமரியில வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அவ்வளோ டீப்பாக பதிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆகட்டும், இல்லை அந்த ட்வின் டவர் அட்டாக், அந்த இமேஜ், அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எப்பயாச்சும் நடக்கும். லோ ப்ராபபிலிட்டி பட் ஹை மேக்னிடியூட். ஹை மேக்னிடியூட். ஓகே. இப்போ அடுத்தது வருதுன்னா ஹை ப்ராபபிலிட்டி, ஹை மேக்னிடியூட். அடிக்கடி நிகழக்கூடியது, நிகழ்ந்தாலும் பெருசா நிகழக்கூடியது. இந்த கேட்டகரியில தான் நம்ம கரூர் இன்சிடென்ட் வருது. அதுக்குள்ளதான் வைக்கணுமா? அதுக்குள்ளதான் அது வருது. ஏன் அப்படின்னா அது வந்து நிகழ காத்திருந்த பேரழிவு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஏன் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். ஏன் நிகழ காத்திருந்ததுன்னா இந்த கிரௌட, இந்த கூட்டத்தை, இந்த இதை மேனேஜ்மெண்ட்டை, இந்த கண்ட்ரோல், இதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம்.
பார்த்துட்டு இருக்கும்போது என்னமோ தப்பு நடக்குது, முதல் கூட்டத்திலேருந்து தப்பு நடந்துட்டு இருக்கு, முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி முதல் இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண பத்திரிகையில் இருக்கவங்க அப்சர்வேஷன்ஸ் பண்ணும்போது மற்ற கூட்டத்தில் வர மாதிரியான கட்சி கூட்டத்தில் இருந்த மாதிரியான ஒரு ஒழுங்கோ சீரோ இங்கே இல்லை அப்படின்னு. ஸ்ட்ரக்சரோ இங்க இல்ல, ஸ்ட்ரக்சர் இல்லங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அது உடஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இல்லங்கிறதே எல்லாத்துக்குமே எக்ஸ்போஸ் ஆச்சு. அது வரைக்கும் இருக்குன்னு நம்ம ஒரு பிம்பத்துல இதுல வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னே உடஞ்சதுக்கு அப்புறம் அங்க இல்லங்கிறது இப்போ தெளிவாக தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒருவேளை இல்லையோ இருக்கோ அப்படின்னு ஒரு டவுட்லயும் இதுலயுமே தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். விக்கிரவாண்டி மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு, உங்களுக்கு மதுரை மாநாடு, இதுக்கு நடுவில் நடந்த 2-3 இதுல பாத்தீங்க. நீங்க அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா பஸ் வந்துட்டு இருக்கோம். நீங்க போனக்கு இதுலயே கேள்வி கேட்டிருந்தீங்க. ஓடி வராங்க, கீழே விழுறாங்க, வழிக்கு விட்டு விழுறாங்க, இந்த பக்கம் அந்த பஸ்ஸுக்குள்ளார வந்து முண்டி அடிச்சுட்டு விழுறாங்க. ஒருவேளை அந்த பஸ் டயர்ல ஏறி இருந்தா அப்ப அங்கேயும் அது இட் வாஸ் லைக் வெயிட்டிங் டு ஹேப்பன். கொஞ்சம் தெய்வாதீனமா, தமிழ்ல சொல்றது தெய்வாதீனமாக தப்பிச்சிட்டு இருந்துட்டு இருந்தோம், இது பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இது நகழக்கூடியதுங்கிறதுக்கான இந்த ஹை ப்ராபபிலிட்டி அண்ட் ஹை மேக்னிடியூடோட கிரைட்டீரியால தான் இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் வருது. ஸோ இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா டிவிகே ஸ்டாம்பேட் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி அண்ட் ஹை மேக்னிடியூட் இதில் வரக்கூடிய நிகழ்வுங்கிறதுனால தான் அதை வந்து டிசாஸ்டர் வெயிட்டிங் டு ஹேப்பன் அப்படின்னு அப்படி சொல்லியிருந்தாலுமே கூட ஆஃப்டர் தட் இன்சிடென்ட் நீங்க பாருங்களேன், பிஃபோர் த இன்சிடென்ட் ஆஃப்டர் த இன்சிடென்ட் நீங்க வந்து பொலிட்டிக்கல் சினாரியோவை தமிழ்நாட்டு சூழல மாறி இருக்கு. அதாவது இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு கவர்மெண்டோட சேஞ்சுக்கே கூட இதை வழிவகுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ மக்களுடைய பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். சோ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஒரு அரசு எந்திரமே முன் வந்து ஒட்டுமொத்த ஊடகத்தின் முன்னாடியும் there is no connection between this incident and the government. எங்களுக்கும் அதுக்கும் எந்த விதமான அதாவது சம்பந்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா நாங்க அதுக்கு காரணம் இல்லை, நாங்க எல்லாத்தையுமே சரியா பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நிலைநிறுத்த விரும்புறாங்க. பட் அரசு இவ்வளவு சொல்லியுமே கூட காமன் மேன் மென்டாலிட்டி எப்படி இருக்கு? காமன் மேன் மென்டாலிட்டியில மாறி இருக்கான்னு கேட்டா மாறாது. எப்படி இருக்கா? இது வரைக்கும் மாற கிடையாது. இது வரைக்கும் எப்படின்னா வந்து அவங்களோட கருத்துக்கள்ல ரொம்ப ஆழமாகவும் டீப்பாவும் மாறிட்டாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க இல்லையா, அறிவுசார் தளத்துல அத்தனை பேருமே இதை வந்து எதிர்க்கிறத விட ஒரு வெயிட்டிங் பீரியட்ல இருந்துச்சு. ஒருவேளை ஏதோ ஒன்று அந்த பையனுக்குள்ளாரையும் என்னமோ இருக்கு பாரு அப்படின்னு அந்த சினிமாவில் வர ஒரு டயலாக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று மேபி லைக் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெயிட்டிங்ல இருந்துட்டு இருந்தது. இந்த கரூர் இன்சிடென்ட்டும் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு ஃபாலோ அப்ல நடந்த விஷயங்கள், வீடியோ வெளியீடு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அறிவுசார் தளத்துல வந்து அவங்களோட கருத்துல இருந்து ரொம்ப டீப்பா அவர்ஸ் ஆயிடுறாங்க. அவர்ஷன் அந்த இடத்துல வருது. அவர்ஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஒரு வெறுப்பு அடைஞ்சிடுறாங்க. ஐயோ இது வேலைக்கு ஆகாது, அது மாதிரி ஒரு டீப் அவர்ஷன் ஆயிடுது. வேறஸ் இந்த பக்கம் பப்ளிக்கோட பெர்செப்ஷன்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருந்த ஆழமான முன்முடிவுகள், அந்த ஆழமான முன்முடிவுகள் என்ன இருக்குன்னா அதுவும் இன்னும் ஆழமாக மாறி இருக்கு. அந்த ஆழமான முன்முடிவுகள்ல என்ன? ஆழமான முன்முடிவுகள் இப்போ நீங்க ஒரு கிளாஸுக்கு போறீங்க. கிளாஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு டேபிளோ இல்ல பூத்தொட்டியோ ஏதோ ஒன்று கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. பசங்கள்லாம் இருக்காங்க. டக்குன்னு டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இவன்லாம் தான் பண்ணியிருப்பான். யார் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல ஃபேக்சுவலான எவிடன்சஸ் இருக்காது. ஆனால் டீச்சர்ஸ் பார்த்தாங்கன்னா டக்குன்னு ஒரு 2 பேர்த்த கூப்பிடுவாங்க, இவன் தான் பண்ணியிருப்பான், அவனை கூப்பிடு அப்படின்னு. இதே விஷயம் நம்ம வீட்லயும் நடக்கும். வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தை வந்து அக்ரியபிள், சொன்ன பேச்ச கேட்குற ஒரு குழந்தை, ஏதோ சொன்ன நல்ல குழந்தை, சமத்து குழந்தைன்னு சொல்றேன் இல்லையா, சமத்து குழந்தைன்னு சொல்ற மாதிரியான ஒரு அக்ரியபிள் மைண்ட் செட்ல இருக்கிறது. பெரியவங்க காலில் விழும், ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க, இந்த பூஜை பண்ணுனா பண்ணுவாங்க, இந்த இது பண்ணுனா பண்றாங்க, இதை பெரியவங்க சொன்னா இது சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரியே கேட்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்கு. இன்னொரு குழந்தை வந்து ரொம்ப எதிர்ப்பா கேள்வி கேட்டுட்டு இருக்கு. நான் ஏன் விழணும், நான் ஏன் காலில் விழணும், நான் ஏன் இந்த இது பண்ணணும், நான் எல்லாம் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு கொஞ்சம் அடம் பிடிக்கிற ஒரு குழந்தை. அடம்னு சொல்ல முடியாது, எதிர்கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது. அக்ரியபிள்னஸ். நீங்க ஒரு ட்ரெடிஷனலா ஒரு விஷயத்த காலங்காலமாக ஒத்துக்கொள்ளுகிற மனப்பான்மையும் ஒத்துக்கொள்ளாம எப்படி வச்சுக்கலாமே, கேள்வி கேட்காம சொன்ன பேச்சை கேளு, ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்கிற குழந்தை, கேள்வி கேட்காத சொன்னதை அப்படியே கீழ்படுகிற ஒபீடியண்டா இருக்க ஒரு அக்ரியபிள், இது ஒபீடியன்ட்னு சொல்ல முடியாது, இப்போ வந்து அக்ரியபிள் சைல்டு, ஒரு நான் அக்ரியபிள் சைல்டு இருக்கு அப்படின்னா, நீங்க வீட்டுக்குள்ள வரீங்க,
ஒரு பூத்தொட்டியோ ஏதோ ஒன்று கீழே போட்டு உடஞ்சிருக்கு, இது இருக்குது, 2 பேரும் கமுக்கமாக இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்தோடனே யாரை முதல்ல சாத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அடம்பிடிச்சிட்டு இருக்க குழந்தைய, யார் முரண்டு பிடிக்கிற குழந்தைய, அந்த குழந்தை மேலே தான் வந்து ஏற்கனவே அவங்க மேலே இருந்த காண்டுன்னு சொல்ல முடியாது, அதாவது இது வந்து எரிச்சல். சொல்லுவோம்னா ப்ரீ கன்சீவ்டு நோஷன் இந்த கோர்ட்ல எல்லாம் பயன்படுத்துவாங்க. எஸ் எஸ் ப்ரீ கன்சீவ்டு நோஷனோட ஒரு விஷயத்தை அணுகிறது ஆமா. கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா அப்படி அணுகிருப்பாங்க. ஆமா 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 அது என்னன்னா முன்னாடியே சரி இவன் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவன் பண்ணியிருப்பான், அவன் அமைதியா இருக்கான், சமத்த குழந்தை, இவன் தான் வந்து எப்பவுமே கேள்வி கேட்டுட்டு இருக்கான், இவன் பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு அவனை தான் பிடிச்சி சாத்துவாங்க. கிளாஸ் ரூம்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே தான் நடக்கும். எந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜாஸ்தி துடுக்குத்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களோ, இது பண்ணிட்டு இருக்காங்களோ, டீச்சர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல், இது பண்ண முடியாமல் இந்த இரிட்டேஷன்ஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும்போது முதல்ல பிடிச்சி சாத்துறது, 2 குழந்தைங்களுக்குள்ள சண்டைனால முதல்ல பிடிச்சி சாத்தக்கூடியது இந்த குழந்தைய தான் சாத்துவாங்க. இப்போ இந்த விஷயத்த நீங்க வீட்டில் நடக்கிறதையும் கிளாஸ் ரூம்ல நடக்கிறதையும் இன்னும் கொஞ்சம் ஒரு எலாபரேட்டா ஒரு பெரிய இதுல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு முன்முடிவுகள் இருக்கும். இதை நீங்க வந்து பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அக்ரியபிள்னஸ்ல இருக்க ஒரு கூட்டம். அக்ரியபிள்னஸ் இல்லாம நீங்க கான்ஸ்டன்டா கேள்வி ஏன் இது இப்படி, ஏன் அது அப்படி, நான் ஏன் இது பண்ணணும், நான் ஏன் காலில் விழணும், இது ஏன் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டன்ட்டாக கேள்வி கேட்டுட்டு இருக்க ஒரு கூட்டம், அக்ரி பண்ணிட்டு இருக்க ஒரு கூட்டம். அப்படிங்கும்போது இவங்க மேலே வந்து கொஞ்சம் எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேஷன்ஸ் வரதும், இவன் பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஏன்னா அவனோட பாஸ்ட் ரெக்கார்டு எனக்கு தெரியும், அவனோட எஸ்டிடி தெரியும், அவனோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பழைய முன்னாடி இருந்த எல்லாத்துக்குமே இவன் மேலே பழி வர்றதுக்கு, இதாவது பழியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குழந்தை வந்து பழி சுமக்கிறதுக்கு ஒரு ப்ரோன் டு பழி சுமக்கிற ஒரு அதுக்கான வலிமை. ஆமா ப்ரோன் வலிமைங்கிறத விட அதுக்கான கூறுகள் இருக்கும். ஆமா ஆமா அதுக்கான கூறுகள் இருக்கும். அது உண்மையா பொய்யாங்கிறது வேற. ரெண்டாவது முதல்ல அவங்க பார்த்தோன்னே இருப்பாங்க. அப்புறம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாலும் என்ன நடந்துச்சு என்ன இதுன்னு பொறுமையா கேட்டாலும் இது பண்ணாலும் அப்பதான் தெரிஞ்சிருக்கும். இந்த கமுக்கமா கல்லூலி மங்கன் மாதிரியான இருக்க ஒரு குழந்தை பண்ணியிருக்கோம். ஆனா திட்டோ அடியோ வாங்குறது இந்த இதுதான். இதை நீங்க டிஎம்கேவோட பாலிடிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரேஷனாலிட்டி. நீங்கள் சொசைட்டியில் ஒரு காலங்காலமாக ஒரு விஷயத்த நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சில விஷயத்த நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். வர்ணாசர் மற்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ டிஎம்கேக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா டிகேக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு முன்னாடி யார் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் போன்ற வேதத்தை மறுத்த, ஆமாம் வேதத்தை அக்செப்ட் பண்ணிட்டவங்க, அக்செப்ட் பண்ணாதவங்க. ஸோ இந்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்களுக்கும் அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கும் எப்பவுமே வந்து ஒரு முரண் அண்ட் இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கும் முன்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தர் மரபு, அகைன் லைக் வேதத்தை அக்செப்ட் பண்ணிட்டவங்க, சித்தர் இதில் வந்து நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்காதவங்க, ஆகமத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்க, ஆகமத்தை அக்செப்ட் பண்ணாதவங்க. அதுக்கும் முன்னாடி எடுத்தீங்கன்னா வந்து வேதிக் கல்ச்சரை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு இது, வேதிக் கல்ச்சரை கொஷின் பண்ண சமணம், பௌத்தம் போன்ற ஏத்திஸ்டிக் இது. ஸோ அக்ரியபிள்னஸ் அண்ட் நான் அக்ரியபிள்னஸ்ங்கிறது ட்ரெடிஷ்னலாக காலங்காலமாகவே இருந்துட்டு இருக்கும். ஆமா 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 ஆமா. ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் பண்ணியிருக்கிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்கும். ஏன்னா அவங்க மேலே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வன்மம், ஒரு ஒரு மைல்டு இரிட்டேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கும். என்னடா அவன் பாட்டுக்கும் கேள்வி கேட்டது நியாயமாக இருக்கலாம், அவங்க கேள்வி கேட்டது ரொம்ப கூர்மையாக இருக்கலாம். அந்த கூர்மை வந்து உங்களை குத்திக்கிட்டே இருக்கும். அந்த குத்திக்கிட்டு இருக்க போது அதுவும் ஒரு சின்ன சின்ன வடுக்கள் மாதிரி தான் நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்தை உடச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளோட ஒரு நம்பிக்கையை வந்து தொலைச்சு உடச்சிக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக அது சின்ன சின்ன ஈஸி போல் இது போல் குத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு இரிட்டேஷன்ஸ் இருக்கும். அப்போது இவன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு, இவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அண்ட் மென்டாலிட்டி. அகைன் லைக் இதோட ட்ராக் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது 91 பார்க்கலாம் நீங்கள், ராஜீவ்காந்தி இறந்த போது. ராஜீவ்காந்தி இந்த மாதிரியான ஒரு பேரிது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் யாருமே அந்த இடத்துல ரேஷனலாக முடிவெடுப்பாங்களான்னு கேட்டால் ரேஷனலாக முடிவெடுக்க முடியாது. ஆழமாக அந்த லோ ப்ராபபிலிட்டி ஹை மேக்னிடியூட்னு சொன்னேன் இல்லையா, அது போன்ற ஒரு சம்பவம் தான் ராஜீவ்காந்தியோட படுகொலை. அது எப்பொழுதுமே நிகழக்கூடிய அரசியல் படுகொலை கிடையாது. ஆனால் அது வந்த உடனே எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இவங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, திமுக வீட்லயும் போய் உங்களுக்கு ஹோல் ஸ்வீப், கம்ப்ளீட் ஸ்வீப் அலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனல் அலை இந்த இடத்துல. ஏன்னா அந்த இம்பேக்டோ வந்து உங்க மனதுக்குள்ளார ஆழமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரியாலிட்டியை கிரியேட் பண்ணிட்டோம். அது உண்மையா பொய்யாங்கிறது வேற. நீங்க ஒரு விஷயத்த வந்து ரேஷனலா அணுகுறீங்க,
அதே இன்னொரு விஷயத்த வந்து எமோஷ்னலாக அணுகுறீங்க. எமோஷ்னலாக அணுகும்போது என்ன ஆகும்னா, உள்ளே இருக்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதுக்கான நியூரல் பாத்வேல இட் கிரியேட்ஸ் மோர் பாத்ஸ். அப்போ அந்த விஷயத்த ரொம்ப ஆழமாக அது எமோஷ்னலாக பதிஞ்சிரும். நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு பிடிச்ச டீ கடையோ, உங்களுக்கு பிடிச்ச டீச்சரோ ஏதோ பெரிய லெவல்லலாம் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு நெருக்கமாக இருக்கும். நான் சின்ன வயசில் வந்து இந்த இடத்துல எங்கள் அப்பா என்னை கூட்டு போய் எனக்கு வாங்கி கொடுத்த இது ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும்போது தட் மெமரி வில் ஸ்டே ஃபார் அ வெரி லாங் பீரியட். அப்போது இந்த இடத்துல ஸ்டேட் மிஷனரிஸு, அரசு இயந்திரம், பத்திரிகை, ஊடகம், டெலிவிஷன்னு, அறிவுசார் தளத்தில் இருந்துட்டு இருக்க இன்டலெக்சுவல்ஸ் யாருமே ரேஷ்னலாக அப்பா அப்படிலாம் ஒன்றும் நடக்க கிடையாது இப்படி தான் அப்படின்னு சொன்னாலும் இந்த மனம் ஏற்குமான்னு கேட்டால் மனம் ஏற்காது. மனம் ஒரு இதைத்தான் வந்து பிலீவ் பண்ண. ஏன்னா எனக்கு வந்து ஆழமான காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்துக்கு வந்து தான் காரணங்கிறது அந்த இடத்துல ஒத்துக்காது. வேற அது அது அந்த ட்ராமா அந்த இது ஜாஸ்தி இருக்கும்போது த மைண்ட், த பாடி, the society, everything goes on a defensive mode. டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடுது ம், அப்படிங்கிறீங்க. ம். டிஃபென்சிவ் மோடுனா என்ன? அது எப்படி வந்து இந்த கான்செப்ட்டுக்கு புரிஞ்சுக்கலாம்? இரண்டாவது, எவ்வளவு நாளைக்கு நீங்க அத வந்து வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மனநிலையில இருக்க முடியும் ஒருத்தரால? கண்டிப்பா ஓகே இதான் உண்மை போல் இருக்குல்ல அப்படின்னு வந்து தானே ஆகணும். அந்த பாத்துக்கு வரவே மாட்டாங்களா? வருவாங்க. அந்த டிஃபென்சிவ் மோடு முதல்ல டிஃபென்சிவ் மோட்னா எப்படிங்கிறத பார்த்துக்கலாம், அது பண்ணிக்கலாம். ஸோ பிரெயினில் வந்து உங்களுக்கு வந்து மேமலியன் பிரெயின், அதாவது பாலூட்டிகளோட மூளையோட பரிணாம வளர்ச்சியில் பாலூட்டிகளுக்குன்னு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மூளை வளர்ந்துருக்கும், இது பண்ணியிருக்கும். அதுக்கு முன்னத்த எது பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸுங்கிறது வந்து முட்டை போடக்கூடியது, காது இல்லாத முட்டை. நீங்கள் ரெப்டைல்ஸ் மேமல்ஸையும் ரொம்ப சிம்பிளாக இது பண்ணிக்கலாம். புரிஞ்சுது. காது இருக்க காது இல்லாத பாம்பு, மனிதன் அவ்வளவுதான். பாம்பு, மனிதன். பாம்பு, தேளு, பூரான், பல்லி இதெல்லாமே ரெப்டைல்ஸில் இதில் இருந்துட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த முதுகுத்தண்டு முடிகிற இடத்துல ஒரு முட்டு போல் காலிஃப்ளவரோட ஒரே ஒரு சின்ன காலிஃப்ளவருக்கு மேலே ஒரு சின்ன இது எடுத்தால் இது எப்படி இருக்கும், அந்த முட்டு போல் ஒரு நியூரல் இது மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து அன்பு, பாசம், நேசம், கில்ட்டு, ஷேமு எதுவுமே இருக்காது. இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலூட்டிகளுக்கு மட்டுமே தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த காலிஃப்ளவர் இது சொன்னேன் இல்லையா, அது மேலே இருக்க ஒரு மொக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட பிரெயின். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகி ஒரு ஃபுல் காலிஃப்ளவராக நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா, கீழோட தண்டோட இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபுல் டெவலப்டு காலிஃப்ளவர் மாதிரியான ஒரு இதுதான் வந்து ஹியூமன் பிரெயின். செரிபெல்லம், ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். நமக்கு மட்டும்தான் இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இருக்கு. இந்த நெத்திக்கும் இதுக்கும் இடையப்பட்ட ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியை வந்து நீங்கள் வந்து ரேம் மாதிரி சொல்லிக்கலாம். இங்கே தான் எல்லா காக்னிஷன் கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ரேம் மாதிரி, ஆமாம் ரேம் மாதிரியான இது இருக்கும். மற்ற அனிமல்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்க் ஓரியன்ட் டெவலப்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஒரு நாயை வந்து ட்ரெயின் பண்ணலாம், போய் பால் எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வான்னு ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் தான் கற்றுக்கிட்ட நாலேஜை இன்னொரு நாய்க்கு அதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கு தெரியாது. அது கண்டிஷனிங்கில் நடக்கிறது, பழக்கத்தில் நடக்கிறது, பழக்க தோஷத்தில் நடக்கிறது. பட் தான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எபிலிட்டி இருக்கு இல்லையா, த்ரூ ஸ்டோரிஸ், த்ரூ சிம்பிள்ஸ், த்ரூ லாங்குவேஜ், மொழி மூலியமாகவும் செய்கை மூலியமாகவும் அதை மொழியை கடத்துறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும்தான், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் சிம்பான்சிஸும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணும். ஸோ இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இப்போ கம்மிங் இந்த ரெப்டைலியன் பிரெயின் அண்ட் மேமலியன் பிரெயின் சொன்னா இல்லையா, அந்த மேமலியன் பிரெயினுக்கு மட்டும் பாலூட்டிகளுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும்னா வந்து இந்த அன்பு, பாசம், கருணை, நேசம், காதல், காதலில் தோல்வி, இது அத்தனையுமே வந்து யாருக்கு இருக்கு, மேமல்ஸ்க்கு மட்டும்தான், பாலூட்டிகளுக்கு மட்டும்தான். ஏன் அப்படின்னா அந்த குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த குட்டியோட சர்வைவல் தாய் கூட டிபெண்டன்சி எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ இது இருக்கோ, அவ்வளோக்கு எவ்வளோ அட்டாச்மெண்ட்ஸும், அவ்வளோக்கு எவ்வளோ எமோஷன்ஸும், அவ்வளோக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸும் இருந்துட்டு இருக்கும். ஸோ மிருகத்துக்கு அத்தனையுமே ஃபீலிங்ஸஸ் இருக்கும், ஆனால் எமோஷன்ஸ் இருக்காது. வெரஸ் லைக் ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஃபீலிங்ஸஸ் இருக்கும், அது கூட எமோஷன்ஸும் இருக்கும். அது கூட நீங்கள் அது கூட ஒரு கதையாடலை ஒட்ட வச்சுக்கிறீங்க. மற்றவங்களால வந்து அது கதை மற்ற அனிமல்ஸில் மேமல்ஸ்லேயே மற்ற அனிமல்ஸால் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும், ஃபிசிக்கல் ஃபீலிங்ஸஸ் இருக்கும். எனக்கு பசிக்குது, வலிக்குது, இது பண்ணுறதுலாம் ஃபீலிங்ஸ். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிறீங்க, எனக்கு பசிக்குது, வேலை இல்லை, சம்பளம் இல்லை, அதனால் எனக்கு இதுக்கு இது இல்லை அப்படின்னு நீங்கள் அதுக்கு மேலே ஒரு கதையெல்லாம் வைக்கிறீங்க. அது ஒன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ்னால மட்டும்தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, கம்மிங் டு இப்போ இந்த டிஃபென்சிவ் மோடு அப்படிங்கிறதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா
சாதாரணமாக இந்த பிரெயினில் முதல் டெவலப்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரெப்டைலியன் பிரெயினோட டெவலப்மெண்ட்டில் இருக்கும்போது வெறும் டிஃபென்சிவில் மட்டும்தான் அது இருந்துட்டு இருக்கும். ஸோ டிஃபென்சிவ் மோடில் என்னதுன்னா, அந்த டிஃபென்சிவ் மோடில் ஒரு ரெப்டைல் இருக்குன்னா, நீங்கள் ஒரு பாம்பு, அந்த பாம்பு கிட்ட போயிட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, வா 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 சுச்சு சுச்சு வாமா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு வருமான்னு கேட்டால் பாம்பு வராது. நாய் வருமான்னு கேட்டால் முதல்ல டவுட் ஆகும், பார்க்கும், அசஸ் பண்ணும், வாலாட்டும் இதாகட்டும், அது த்ரெட் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அது வரும். ஏன்னா நம்மளோட அன்பை வந்து அந்த பக்கம் வந்து அதை வந்து ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டியில் இருக்கும். நான் என்னோட இன்டென்ஷன்ஸ் எதுவும் இல்லை, நான் உனக்கு உன்னோட நல்லதுக்கு தான் சோறு தான் கொடுக்குறேன், நான் பாசம் தான் கொடுக்குறேன், நான் உங்களை கொஞ்சம் தான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறத நீங்கள் மேமல்ஸ்கிட்ட கன்வே பண்ண முடியும். பெட் அனிமல்ஸ் அதனால மேமல்ஸ் வச்சுக்க முடியும், ரெப்டைல்ஸை வச்சுக்க முடியும். ஏன்னா அதுக்கு வந்து எமோஷன்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன தான் பாம்புக்கு சோறு போட்டு இது போட்டு பல காலம் வளர்த்தாலும் இது பண்ணாலும் அது உங்களுக்கு முழுங்கினா அது முழுங்கும். அது அதோ தன்னோட குட்டிக்கு மேலேயுமே அதுக்கு இதில் எமோஷன்ஸ்லாம் இருக்காது. முட்டையிலேருந்து கீழே விழுந்தோன்னா டப்புன்னு அப்படி துள்ளி குதிச்சு எழுந்து ஓடும், இது பண்ணும். தாய் கொடியும் இது கொடியும் அட்டாச்மெண்ட் இருக்காது. அப்போது நீங்கள் அதுக்கிட்ட என்ன கொஞ்சம் போனாலும், என்ன நல்லதுக்கு சொல்ல போனாலும், ஒரு பாம்பு இப்படி பார்க்கணும், இப்படி தான் பார்க்கும். அது நீங்கள் ஈவன் தோ யூ ஆர் ரிசீவிங் இட், இதை டக்குன்னு இப்படி தான் பார்க்கும். நீங்கள் எந்த பக்கம் சவுண்ட் இருக்கோ அந்த பக்கம், அந்த இதில் வந்து இது எல்லாமே ஒரு த்ரெட்டாக தான் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் பாம்போட இது. டிஃபென்சிவ் மோடில் தான் இருந்துட்டு இருக்கோம். அது அத்தனையுமே டிஃபென்சிவ் மோடில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, தன்னோட பய உணர்ச்சி, தற்காப்பு உணர்ச்சி வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கும். அப்போது அதுக்கு வந்து தன்னை பாதுகாத்துக்கணும் இது பண்ணுங்கும்போது முன்னாடி சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு ரேஷ்னலாக ஒரு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறனோ, லாஜிக் பண்ண போகிறனோ, அந்த இடத்துல வந்து அது வந்து டிஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டாங்கன்னா ரிசீவ் பண்ணாது. அது வந்து அப்போ தான் நம்ம ரெப்டைலியன் பிரெயின் ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த இதில் வந்து டிஃபென்சிவாக தான் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே அதை வந்து தப்பாக தான் புரிஞ்சுக்கும், தப்பாக தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு இந்த கண்ணாடி போட்ட மாதிரி, மஞ்சள் கண்ணாடி போட்டு எல்லாமே மஞ்சளாக தெரியுற மாதிரி டிஃபென்சிவ் மோடுக்கு போனோடனே பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். ஏன்னா யூ வியூ எவ்ரி திங் இந்த சர்வைவல் மோடில். நீங்கள் அப்படி சர்வைவல் பார்த்தா தான் உங்களை சர்வைவே பண்ண முடியும். நீங்கள் பாட்டு ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னா, ஒரு காட்டில் இருக்கீங்க, ரிலாக்ஸாக இருக்கீங்க, அது இது தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு தற்காப்பு உணர்ச்சி, பய உணர்ச்சியில் தான் இது பாம்பா இல்லை கயிறா இதுவா அப்படிங்கிறது உங்களுக்கு அசஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் இது பண்ணும். இல்லை பொட்டுன்னு போயிட்டே இருக்கும், நமக்கு அந்த தற்காப்பு உணர்ச்சி போயிடுச்சுன்னா போயிடும். ஸோ இப்போ இந்த ஹோல் சொசைட்டியுமே எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு போயிருக்கு. இப்போது அரசு ஏன் பப்ளிக் பர்செப்ஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு வந்து ஒரு அறிவுசார் தளத்தில் இருக்கவங்கெல்லாம் எதில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம அறிவுசார் தளத்தில் மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்கோம். அறிவாதான் திரும்ப நம்மளோட crowd தான் நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா 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 அதாவது அறிவோட இதுல மட்டுமே தான் கம்யூனிகேட் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த பக்கம் இருக்க கூட்டம், அறிவுசார் கூட்டத்தோட நம்பிக்கை இன்னும் ஆழமாக ஆயிருக்கு. இல்ல இது சரியில்லை, இது இவங்களோட பெர்செப்ஷன்ஸ் மாறுமான்னு கேட்டால் இன்னைக்கு வந்து அவங்கள வந்து ஒரு அவர்ஷன் நிலையில, ஒருவேளை இவங்களை ஆதரிக்கலாமோ வேண்டாமோங்கும் போது இல்லை ஆதரிக்கவே கூடாது. இதுக்கே நிறைய பத்திரிகைகள் இவங்கெல்லாம் பேசுறதை பார்த்தீங்கன்னா, அவர் அரசியலுக்கே ஃபிட் இல்லை, லாய்க்கு இல்லை, இது இல்லைங்கிற மாதிரியானதெல்லாம் ஏன் இப்படி ஒரு வரவங்களுக்கு ஒரு இது கொடுக்கலாமேன்னு பப்ளிக் யோசிச்சாலும் ஏன் எல்லாருமே ரொம்ப காட்டமாக விமர்சிக்கிறாங்க. தினமணி மாதிரியான ஒரு சாஃப்ட் அப்ரோச்ல இருக்கக்கூடிய தினமணியை ஆமா ஆமா 75 வருஷத்துல இல்லாத ஒரு சப்போர்ட். ஆமா ஆமா 75 வருஷத்துல இல்லாத ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட்ல தினமணி மாதிரியான ஒரு இது உங்களுக்கு டிஎம்கேக்கு வந்திருக்கு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் த பிரிண்ட், டெலிவிஷனு, ஊடகம் எல்லாமே சப்போர்ட்ல இருந்தோம். இவங்க மேலே இல்லை இவன் தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, இது இருக்குது. அது ஏன்னு மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, கரூர் மாதிரியான ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இருக்கும்போது அந்த பர்சனாலிட்டி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குங்கிற ஒரு முன்முடிவுக்குள்ளார போயிடுறோம். ஏன் இந்த முன்முடிவுக்குள்ளே போகிறோம்? முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க மேலே கொஞ்சம் எப்போவுமே வந்து அந்த நான் அக்ரியபிள் பர்சன்ஸ் மேலே கன்வென்ஷனால ஆமாம் வெறுப்பு கிடையாது தோழர், வெறுப்பு கிடையாது. இந்த இடத்துல வெறுப்பு கொஞ்சம் பெரிய ஸ்ட்ராங்கான இதான வார்த்தை. வெறுப்பு கிடையாது, ஒரு சின்ன ஒரு முன்முடிவுக்கு. ஏன்னா சின்ன ஊசி மாதிரி குத்தூசி மாதிரி சின்னதாக குத்திட்டு பெரிய அட்டாக்ல இது இல்லை, இவன் பண்ணியிருக்கிறதுக்கான இது இருக்கும் அப்படிங்கும் போது. ஸோ அப்போ நீங்கள் வந்து எமோஷனல்ல நீங்கள் டிஃபென்சிவ்க்கு போயிடுறீங்க. டிஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே ரேஷனலாக, லாஜிக் வெர்சஸ் எமோஷன் தான் இந்த இடத்துல. ஸோ த கவர்மெண்ட், த கம்யூனிகேஷன்ஸ் ஆர் த பார்ட்டியோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் வெரி வெரி லாஜிக்காக இருக்குது, ரேஷனலாக இருக்குது, கரெக்ட். ஆனால் அந்த இடத்துல எமோஷன்ஸ் இருக்கா, எமோஷனலாக இவங்களுக்கு கன்வே இருக்கா, இவங்களுக்கு கன்வே ஆக கிடையாது. அப்போ சிஸ்டம் ஃபெயிலியர் இருக்கா?
சிஸ்டத்தோட கம்யூனிகேஷனல் அப்ரோச்சஸ். இந்த கம்யூனிகேஷனல் அப்ரோச்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக ஒரு எஸ்ஓபிக்குள்ளே போயிடுவாங்க தோழர். தட் இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி இந்த இது இப்படி பண்ணீங்கன்னா, இப்போ இந்த ஆக்சுவலி ஹைகோர்ட்ல கேட்டது எஸ்ஓபி தான் கேட்டாங்க. அதுதான் நம்ம குஜராத்தில் இப்போ ஒரு விமான விபத்து நடந்தது இல்லையா? அந்த விமான விபத்து நடந்தோடனே ஏர் இண்டியாவோட சீஃபோட ஸ்பீச் கேட்டிங்களா? நாங்கள் இந்த டைமில் எதுவும் பேச விரும்பலை, இது பண்ணலை, அவங்க குடும்பத்து கூட நாங்கள் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்த ஏர்லைன் விபத்தில் இருந்த அதே ஸ்பீச்சு, சேம் இது டெம்ப்ளேட்டை, வேர்ட்ஸ் மாறாமல், சென்டென்சஸ் மாறாமல், ஃபார்மேஷன் அப்படியே எடுத்து தான் அங்கே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அது இதில் பண்ணி புதுசு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க், பெரிய ரிஸ்க்கான பீரியடில் இருக்கிறத நம்ம பேசிப்போம். தப்பாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி தப்பாகிறதுக்கு பதிலாக ஒரு எஸ்ஓபியில் என்ன இருக்கோ அதை கம்யூனிகேட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுல. ஸோ அப்போ இதில் பார்ட்டி, ஸ்டேட்டு அவங்கவுங்களுக்கான இதெல்லாம் பண்ணிக்கலாம். திமுகவோட கம்யூனிகேஷன் விஷயம், ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே இந்த கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் மாறி இருக்கான்னு கேட்டால் பயங்கரமாக மாறி இருக்கு. முன்னாடி இருந்த ஸ்ட்ரக்சரில் வந்து திமுக வந்து செயல்படலை. இது நீங்கள் முன்னாடி இருந்த மூத்த பத்திரிகையாளர்கள் இல்லை இதில் கான்ஸ்டண்ட்டாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து பப்ளிக்கு மேலே ஒரு கவுன்சிலரு, அவங்க ஒரு செவரை பிடிச்சி வச்சுருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. செவருலேருந்து ஊர், செவரு, அதுக்கப்புறம் கவுன்சிலரு, அதுக்கப்புறம் பகுதி, வட்டம், மாவட்டம், பகுதிக்கு மேலே ஒன்றியம், இப்படி எல்லாம் வேறு வேறு ஸ்ட்ரக்சர்லேருந்து மேலே போயிட்டு இங்கே வந்து மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க. அவங்கள ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரியும் இவங்களுக்கும் பப்ளிக்குக்குமான தொடர்புகள் ரொம்ப டைரெக்டாகவும் இதாகவுமே இருந்துட்டு இருக்கும். அங்கேருந்து கம்யூனிகேஷன் சென்டர் உங்களுக்கு மேலேயும் போயிட்டு இருக்கும். அப்போ அங்கே இதில் இருந்து தலைமையிலிருந்து வரதும் இங்கேருந்து வர்றதுக்குமான ஒரு டூ-வே கம்யூனிகேஷன் சேனல்ஸாக இருந்துட்டு இருந்தது. போஸ்ட் எலெக்ஷன், போஸ்ட் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம், இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த கம்யூனிகேஷன் சென்டரை வந்து சென்ட்ரலைஸ்டு சென்டராக மாற்றுறாங்க. நாட் ஓன்லி கம்யூனிகேஷன், எல்லா முடிவுகளுமே இதுவுமே வந்து நீ எதுவும் எடுத்துறாதப்பா, நீங்கள் கவர்னரை கண்டித்து அங்கங்கே போஸ்ட் ஓட்டும் போது அதெல்லாம் போஸ்டெல்லாம் ஓட்டாது, இது பண்ண நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம், இது பண்ணிக்கிறோம், நாங்கள் சட்டத்தில் இதில் கோர்ட்டில் சட்டமன்றத்தில் பார்த்துக்கிறோம், இது பண்ணிக்கிறோம், இல்லை கோர்ட் மூலியமாக என்ன பண்ணணும், சட்டத்தின் வாயிலாக என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறோம், நீ எல்லாம் தேவையெல்லாம் போஸ்ட் ஓட்டாத, நீ எல்லாம் இது பண்ணாது. பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலான ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் த கிரவுண்ட் இருக்கான்னு கேட்டால் ஃப்ரம் த கிரவுண்டு கிடையாது. அவனுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கும், நீங்கள் உணர்ச்சியிலேயே நீங்கள் வந்து டீல் பண்ண கிடையாது, இது கிடையாது. இது புது கவர்மெண்ட் வந்த உடனே முதல் 2 நாள் எல்லாருமே சிக்ஸர் கவர்மெண்ட், சிக்ஸர் அடிச்சிட்டாங்க, இந்த பால் சிக்ஸர் அடிச்சிட்டாங்க, அதை அடிச்சிட்டாங்க, சிக்ஸர் இருந்த அந்த பஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே புஸ்ன்னு அடங்கியிருக்கும், இது இருக்கும். ஏன் அப்படின்னா வி ஆல் கோ ஆன் அ எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் போய்க்கிறோம். நாங்கள் இங்கேருந்து கமாண்டில் கொடுத்துக்கிறோம், இது பண்ணிக்கிறோம், நீ எதுவும் ஒன்றும் பண்ண வேண்டாம், நாங்களே சொல்கிறோம், நாங்களே பார்த்துக்கிறோம், இது பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து 2 அட்வான்டேஜ். ஒரு அட்வான்டேஜ் எதுக்கு, இந்த காயினுக்கான ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு மாதிரி. ஒரு முகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இருக்காது, ஸ்மூத்தாகவும் சீராகவும் போயிட்டுருக்கும். அங்கங்கே முன்னாடியில் இந்த மாவட்ட செயலாளர்களோ இல்லை இவங்க குட்டிய லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ் மேலே இருக்க இந்த லேண்ட் கிராபிங், பெரிய உரசல்கள், பெரிய வெடிப்புகள், கூட்டணிக்கும் இவங்களுக்கும் இல்லாதது எல்லாமே மேலே இருக்கும், பார்த்துப்பான். அப்போது இவங்களுக்குமான ஒரு பிரமிப்புமே இருக்கும், இது இருக்கும். மேலேருந்து இவ்வளோ பெருசு இது வருது, நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்கும் போது யூ பிகம் லைக் லிட்டில் வீக்கர் அப்படின்னா வந்து அந்த கமாண்டுக்குள்ளார இதுக்குள்ளார நீங்கள் வாங்கி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்களாக அந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டிய இது எதுவுமே இல்லை. நீங்கள் உணர்ச்சியாக இதாக முடிவெடுக்க வேண்டிய, மேலே என்ன சொல்கிறாங்களோ இது பண்ணுறாங்க பார்த்துக்கலாம், அவங்க சொல்கிறது பார்த்துட்டு இருக்கலாம், அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாங்கும் போது அது ஓல்டு ஏடிஎம்கே பீரியட் மாதிரியான ஒரு இதுக்குள்ளே தான் இவங்க போகிறாங்க. அப்போது இதோட கோர் ஸ்ட்ரென்த்துங்கிறது, டிஎம்கேவோட கோர் ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன இருந்துச்சுன்னா இன்க்ளூசிவிட்டி, எல்லாத்துக்குள்ளேருந்துமே எடுத்துகிட்டு இருக்க, அதாவது வித்தின் த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் மக்கள்கிட்டேருந்தும் இதில் எடுத்துகிட்டு இருந்ததெல்லாம் போக மேலேருந்து ஒரு ஆர்டருக்குள்ளார வருது. அப்போது ரொம்ப சீராகவும் எஃபெக்டிவாகவும் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணும். இது வந்து ஒரு ஹைட்ரோஃபோனிக்ஸ் ஃபார்மிங்னு சொல்லலாம். பட் பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்கு அது எப்படி ஆப்ட் ஆகும்? பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்கு எப்படி ஆப்ட் ஆகுதுன்னா காலப்போக்கில் அது வந்து எதிர்வினைகளை உருவாக்காது. அதுதான் அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்கு எப்படி ஆப்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் வந்து இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு கண்ட்ரோல்டு ஸ்பேஸுக்குள்ளார வெளியே வந்து பூச்சி கீச்சிலாம் எதுவும் வராது, இது பண்ணாது, அந்த கண்ட்ரோல்டு ஸ்பேஸுக்குள்ளார தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலேருந்து மேலேருந்து ஒரு இரிகேஷன் சிஸ்டத்தில் பைப்பாக வந்துட்டு இருக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி வில் பி லைக் ஃபென்டாஸ்டிக். ப்ரொடக்டிவிட்டி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு இல்லையோ, அந்த இடத்துல வந்து பெரிய தவறுகள் நடக்குமான்னு கேட்டால் பெரிய தவறுகள் நடக்காது. ஆனால் அது வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கு இட் இஸ் ஃபைன்.
ஒரு மெஷினுக்கோ இதுக்கோ அந்த ப்ரொடக்டிவிட்டிக்கு ஃபைன். ஆனால் நமக்கு தேவை வந்து ஒரு செட் ஆஃப் லைக் ப்ரொடக்டிவிட்டி தேவையா, இல்லை வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்கானிக் பயோம் தேவையா அப்படின்னு கேட்டால் நமக்கு தேவை வந்து ஆர்கானிக்கான பயோம். அது நமக்கு கட்டாக இருக்கட்டும், நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க சமாச்சாரமாகட்டும், நம்ம சாப்பிடக்கூடியதை நம்ம எப்பவுமே ஒரே டைப் ஆஃப் உணவு மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தால் பெரிய லெவலில் பிரச்சனை வராது. ஆனால் காலப்போக்கத்தில் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடும். எல்லாமே கம்மியாயிடும் இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்து அந்த எதிர்ப்பு சக்திங்கிறதையும் மக்கள்கிட்ட போகிற பெர்செப்ஷனுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். ஏன்னா தே ஆல் லைக் ஆப்ரேட் வித் த சேம் ப்ரோட்டோகால், டூல் கிட்ஸஸ் ஆர் கைட்லைன்ஸு, டெம்ப்ளேட்ஸு. இதை தாண்டி அவங்க எதுவுமே பண்ண கிடையாது. டூல் கிட்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? ஏன்னா இப்ப நீங்க சொல்றதுல என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, மக்கள் பெர்செப்ஷனுக்கு ஒரு வகையில காரணம் இந்த கட்சி மற்றும் இவங்களுடைய அணுகுமுறையும் காரணமா இருக்கு. கட்சி மற்றும் அணுகுமுறை என்னன்னா வந்து அநியாயத்துக்கு சீராக இருந்ததால, அது வந்து அநியாயத்துக்கு சீராக இருந்ததால மேலேருந்து நாங்கள் எந்த வித ஒரு பெரிய பிரச்சனையுமே இல்லாமல் எல்லா இவங்க தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எல்லாமே வந்து ரொம்ப ஷட் டவுன் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட. ஆமாம் ஷட் டவுன் ஒரு லைக் மங்கி போக்கு தான் செஞ்சுருக்கோம், இது பண்ணி தான் செஞ்சுருக்கோம். யார் தன்னோட மெயினான வீரர்களையோ அவங்கள களத்தில் நிற்காமல் யாரெல்லாம் வீரர்கள் களத்தில் இருந்தாங்களோ அவங்கள எந்த இடத்துல களமாடணும் அப்படிங்கிறத வந்து அவுத்து விடாமல் லைக் இருந்துச்சுன்னா அந்த வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சில டைம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கூட்டணி கட்சிக்குள்ளாரே கடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வெளியே போய் அவங்க சண்டை செய்யணும். அவங்க வெளியே போய் சண்டை செய்யாமல் இருக்கணும் கிரவுண்டில். இதில் அறிவுசார் இதில் சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் உங்களோட இதில் டிஎம்கேவோட ஒரு மிகப்பெரிய நீங்கள் 1996 இந்த பீரியட்லேருந்து எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஹூவர் இஸ் லைக் வெரி ஷார்ப், ஹூ கேன் அட்டாக் த ஆப்போசிஷன். நல்ல நம்மக்கிட்ட இருக்க ஒரு நல்ல வீரன் அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அவங்கள போட்டு அடித்து காலி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இட்ஸ் லைக் வெரி டேஞ்சரஸ் அண்ட் ஷார்ப் பர்சன் அப்படிங்கும்போது. அப்போ டே நீ போனால் வந்து ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டுற, இது பண்ணிடுற, நீ எல்லாம் லூஸ் ஸ்டாக்கை விடாத, இது பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு தடவை 2 தடவை நடந்தது, அதை டோட்டலாக அவங்கள அங்கங்கே அப்படியே வச்சிருவாங்க. இப்போ ஆனால் இவங்கெல்லாம் வந்து ஒரு பயங்கர கூர்மையான கத்தி மாதிரி. இந்த கூர்மையான கத்தி வெளியில் இருக்கும்போது வெளியே இருக்கவங்க கிட்ட சண்டை போட்டுட்ருக்கோம், வெளியே சண்டை போடாமல் உள்ளுக்குள்ளாரே வச்சுருந்தீங்கன்னா உள்ளே இருக்கவங்க கிட்ட சண்டை போட்டுட்ருக்கோம். அதுதான் இன்றைக்கி வந்து ஜீவா, பெரியார் கூட்டணிக்குள்ள தேவையில்லாத சண்டைகள்லாம். பேச்சு ஆராசாவோட, ஆமாம் ஆராசாவோடது, பிடிஆரோடது எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருங்கன்ட்டு. ஏன்னா இது அமைதியாக இருக்குன்னா அமைதியாக ஒரு பிஹேவியர் இங்கே 4 வருஷத்தில் பெரிய லெவல் அப்சர்வ் பண்ணது என்னென்னா தொடர் டிஎம்கேவோட நியூ லீடர்ஷிப்பில் இதில் வந்து இந்த நியூ லீடர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்ட்ரவர்சி அவாய்டன்ட் பிஹேவியரில் இருக்கவங்க. they never ever will go for an opt for a கான்ட்ரவர்சியில் நீங்கள் 4 வருஷத்தில் பெரிய மேக்ஸிமம் கான்ட்ரவர்சியை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ கான்ட்ரவர்சி அவாய்டன்ட் பிஹேவியர் தான் அங்கே அந்த லீடர்ஷிப்பில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அப்போது வந்து கான்ட்ரவர்சிஸ் இதே டைப் ஆஃப் இன்சிடெண்ட்டோ இதே டைப் ஆஃப் இதை வேறு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஷிப்பில் இல்லை கலைஞரோட இதில் பார்த்தீங்கன்னா வந்து இறங்கி அடிச்சிருப்பார், இது பண்ணியிருப்பார். அவர் இன்னாரமாக இருந்தால் இது பண்ணியிருப்பாங்க, ஜெயலலிதாவாக இருந்தால் இது பண்ணியிருப்பாங்க, அது பண்ணியிருப்பாங்க, அந்த பேச்செல்லாம் வருது. ஆனால் இவராக இருந்தால் பண்ணியிருப்பாரான்னு கேட்டால் பண்ணியிருக்க மாட்டார். இது வரைக்குமே இந்த 4.5 வருடம்ல வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த கதைகள் அப்படி பேக்ரவுண்டு எஸ்டிடி அப்படி அது மேலே அவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் சின்ன வயசுலேருந்து கட்டமைச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்கும்போது என் மேலே கட்டமைச்சிட்டு இருந்த இவ்வளோ பொய்யோ புனை சுருட்டோ கற்பனையோ பிம்பமோ இது எல்லாத்துக்கும் ஜஸ்ட் நேர்மாறான ஒரு இதாக தான் அந்த ஒரு 4.5 வருஷத்தில் இருந்திருக்குது. ஸோ அப்போ ஒரு கான்ட்ரவர்சி அவாய்டன்ட் பிஹேவியரில் தான் இப்போ இருக்க கரண்ட் லீடர்ஷிப்பில் இருந்துட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு நீங்க சொன்னதுல அந்த டெம்ப்ளேட் டூல் கிட்ஸ் அதெல்லாம் சொன்னீங்க. டூல் கிட் அப்படின்னா எதை மீன் பண்றீங்க? டூல் கிட்ங்கிறது கம்யூனிகேஷன்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ற டூல் கிட்டா தொடர். நீங்க இப்போ டிஜிட்டல் மீடியால இதுல எல்லாம் நம்ம ரொம்ப சிம்பிளா யோசிப்போம். என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, இவங்களுக்கு என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும், என்னோட ஆடியன்ஸ் வந்து கார் ஆடியன்ஸ் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் தான் தேவை, இந்த கலர்ல தான் போகணும், இந்த டோன்ல தான் போகணும், இந்த இதுல தான் போகணும்னு சொன்ன ஒரு கைட்லைன்ஸஸ் ஆர் லைக் கம்யூனிகேஷன் மெத்தட்ஸஸ் ஒரு கைட்லைன்ஸஸ் கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. இது 2019 21 இவங்க பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து நாங்களே ஐபேக் ஒரு கைட்லைன் நாங்கள் கொடுத்துருக்குறோம், கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிறோம், இது பண்ணிக்கிறோம், நீங்கள் எதுவும். அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நீங்கள் கல்யாண பந்தி மாதிரி
முதல்ல இருந்த கல்யாண பந்தியெல்லாம் எப்படி இருக்கும்னா, வா நீ இலை போடு, நீ இது போடு, மாமா நீங்க இலை போடுங்க, சித்தப்பா நீங்க இது பாருங்க, இது பண்ணுவாங்க. எல்லாரும் அனைவரும் சேர்ந்து கூட்டாக ஒரு கல்யாணத்தை யார் எது பண்றாங்கிறது இழுத்து போட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருந்த ஒரு பீரியடை நீங்க ஒரு கான்ட்ராக்டர்ஸ் ஒரு கேட்டரிஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏஜென்சி கிட்ட கொடுத்தாச்சு. ஏஜென்சி கிட்ட, தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுக்குறீங்க. தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுக்கும்போது வேணா அவன் ஒரு எஸ்ஓபி தான் போவோம், இந்த இதில் தான் போவோம், இந்த லிஸ்ட்டில் தான் போவோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு பத்தில் இது பண்ணலாம், மாமா எனக்கு ஒரு இந்த ஸ்வீட் வேணும், ஒரு குழந்தை கிடச்சுன்னா டே அது சொல்லுறாங்க இது பண்ணுறாங்க பண்ணுன்னு சொல்லி அந்த டைமுக்கு ஏற்ற மூடுக்கு ஏற்ற மாதிரியான இதெல்லாம் மாறும். பட் ஆனால் நீங்கள் ஒரு ஏஜென்சிட்டியோ ஒரு இதுகிட்டயோ போகும்போது அவங்களோட எஸ்ஓபிஸ்குள்ளார இதுக்குள்ளார ஒரு அவுட் சோர்ஸ்ட கேட்டரரோ அவுட் சோர்ஸ்ட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் கல்யாணத்தை நீங்கள் எல்லாரும் இழுத்து போட்டு பண்ண ஒரு கல்யாணத்தை ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை தூக்கி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, போக போக உங்களுக்கு வந்து யாருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதே தெரியாது. இப்போ குழந்தைங்க இது எல்லாமே நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு போனோம், அட்டன் பண்ணோம், வந்தோம் அப்படிங்கிறது தான் இருக்குமே தவிர, முன்னாடியாக இருந்தால் நீ தான் இந்த முறை செய்யணும், நீ தான் இது பண்ணணும், நீ முன்னாடி நின்று இதை தொளிச்சுக்கோப்பா, அச்சதை போடுறதெல்லாம் இந்த கேங்கை பண்ணுங்க, பங்காளிங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் நில்லுங்க, நீங்கள்லாம் இந்த பொறுப்பு எடுத்துக்கோங்க, இது பண்ணிக்கோங்கன்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து வி ட்ரெயின் ஃப்ரம் அவர் ஃபேமிலி. இதில் ஒரு கல்யாணத்துக்கு தயார்படுத்திட்டு இருப்போம், இது பண்ணிட்டு இருப்போம். தயார்படுத்திட்டு இருக்குங்கிறத விட அவங்க பார்த்து மிமிக் பண்ணி அப்படியே வந்துட்டு இருக்காங்க. பட் இதை நீங்கள் டோட்டலாகவே ஒரு அவுட் சோர்ஸ்டு கல்யாணமாகவும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாகவுமே நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து அவங்களோட ஷார்ப்னஸை தே வில் லூஸ் இட். ஓகே. ஸோ கம்மிங் பேக், இந்த இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த கம்யூனிகேஷன் வந்து ரேஷ்னலாகவும் பழைய டூல்கிட்டுங்கிறது செட் ஆஃப் லைக் வரைமுறைகள், இது இப்படி கம்யூனிகேட் பண்ணணும், இது பண்ணணும். இந்த டூல் கிட்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி அவுடேட்டட். 2021 யூஸ் பண்ண அதே டூல் கிட்ட தான் 2024க்கும் 26க்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது சொல்லி தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை, அதுதான் அவங்க பார்ப்பாங்களே. இவங்க என்ன பண்றாங்க, ஐபேக் என்ன பண்றாங்க, ஒரு போஸ்ட் போடுறாங்க, அந்த போஸ்ட்ல எப்படி இருக்கு, அந்த போஸ்ட்ல வந்து தலைவர் படங்கள் இங்க இருக்கணும், கருணாநிதி படம், கலைஞர் படம் இங்க இருக்கணும், பெரியார் படம் இருக்கணும், அண்ணா படம் இருக்கணும், இத்தினோடு இருக்கணும், அப்புறம் இவரோட பெருசுக்கு ஸ்டாலினோட சிஎம்மோட படம் இருக்கணும், இவ்வளோ பெருசுக்கு இவங்களோட டெபுட்டி சிஎம்மோட படம் இருக்கணும், இந்த பக்கம் குட்டியா நம்மளோட இது இருக்கணும். இது ஒரு டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் தான் 5 வருஷமா இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஐடி விங்னு இருந்தும் ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணியிருக்காங்க, ஏதாவது மக்கள்கிட்ட ஒரு கருத்தோ பெர்செப்ஷனோ ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் இல்லை. எல்லாரும் லைக் ஃபாலோ த டெம்ப்ளேட், ஃபாலோ த எஸ்ஓபி, ஃபாலோ த இதுங்கும் போது அதே தான் ஈடுச்சாங்காப்பி மாதிரி திரும்ப வேற என்ன பண்ணிருக்க முடியும் நீங்க சொல்லுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே சொல்றீங்க, ஒரு பெரிய கிரௌட், இது ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு, ஒரு துன்பியல் சம்பவம் நடந்து போச்சு. பட் பெர்செப்ஷனை உடனே எப்படி நீங்க மாத்த முடியும்? வேற யாரால மாத்திருக்க முடியும் நீங்க சொல்ல முடியுமா? வேற யாரால மாத்திருக்க முடியும்னா, இவங்களோடது எல்லாமே ஒரு அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் ஒரு இந்த கூட்டத்தை இது இருக்கும் இல்லையா, ஒரு பபுள் ரேப்புக்குள்ளாரதானே நடந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள உள்ளாரையும் போயிட்டு இருக்காது, வெளியும் போயிட்டு இருக்காது மாதிரி. இது கட்சியோட நிர்வாகம், கட்சியோட இதுக்குள்ள மட்டுமே தான் அவங்களோட ஹோல் கம்யூனிகேஷன் இது இருந்துட்டு இருக்கே தவிர, இதை சுத்தி இருக்க காட்டுக்கு போயிருக்கான்னு கேட்டா அதுக்கு சுத்தி இருக்க இதுக்கு வந்து போக கிடையாது. இதுக்கும் கட்சிக்கும் இவங்களுக்கும் நடுவில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அறிவுசார் தளத்திலையும் ஓப்பன்னஸ், இவங்கெல்லாம் வந்து ஒரு நம்ம அக்ரியபிள்னஸ், பர்சனாலிட்டி ட்ரைட்ஸில் ஒரு 5-6 வகை ட்ரைட்ஸஸ் இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து தானாக பொலிட்டிசைஸ்டு ஆன மைண்ட்ஸஸ் எல்லாத்தையுமே, ஆனால் கட்சிக்குள்ள இல்லாத பொலிட்டிசைஸ்டு ஆன நியூட்ரலாக இருக்கக்கூடிய மைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு 40% 45% ரசிகர் கூட்டம், ரசிகர் மனப்பான்மையில் இருக்க எமோஷனல் கூட்டமும், இந்த பக்கம் 40% ரேஷனல் திங்கிங்கில் இருக்க லாஜிக்கல் இது பேசிகிட்டு இருக்க ஒரு கூட்டமும் 45-40 இருந்துட்டு இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு மிடில் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, இவங்க தான் இருப்பாங்க. 15 பேர் இருப்பாங்க. இந்த 15 பேர் வந்து எப்படின்னு பார்ப்பாங்கன்னா, இவங்களா அவங்களான்னு பார்க்கும்போது இவங்க தான் வந்து அந்த இதை வந்து பண்றது. ஓகே. இந்த 15% இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் ஆர் பொலிட்டிசைஸ்டு ஆன ரேஷனலைஸ்டு ஈவன் எமோஷனலாகவே இருந்தாலும், கட்சின்னு இருந்தால் அவங்க எமோஷன்ஸை வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துட்டாங்க. தொடர் இந்த இடத்துல வந்து எமோஷனலாக யாருமே
ஹாப்பியான்னு கேட்டால் கட்சி பாட்டுக்கு சீராக நடந்துட்டு இருக்கு, மக்களுக்கும் இதுக்கும் எந்தவித தொல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நிர்வாகிகள் ஆர் தே ஹாப்பியான்னு கேட்டால் தே ஆர் நாட் ஹாப்பி. அதை நீங்கள் பல காலமாக நீங்கள் ஊடகத்தில் இருக்கும்போது அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த மினிஸ்டர்ஸுமே பயங்கர ஹாப்பியாகவோ இண்டிபெண்ட்டாவோ அட்டானமஸாவோ இல்லை வந்து எந்த மாவட்ட செயலாளர்களும் ஒரு ஹாப்பியாவோ இண்டிபெண்ட்டாவோ அட்டானமஸாவோ இல்ல அதுக்கு கீழே இருக்க ஒன்றியம் பகுதி வட்டம் அதே லைக் எனி ஒன் லைக் ஹாப்பி நோ தே ஆர் நாட் லைக் ஏன்னா ஹாப்பி பிகாஸ் லைக் ஏன்னா எல்லாமே ஒரு எஸ்ஓபிஸில் இதில் போகும்போது அப்படியே ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு கீழே அவங்கவுங்களோட ராஜதானி அவங்கவுங்களோட ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல அவங்களால ஏதாவது ஒரு டாமினேட் பண்ண முடியுமா இது பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் எதுவுமே பண்ணாமல் இது பண்ணாமல் இட்ஸ் நாட் ஹேப்பனிங். இப்போ இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் இவங்க ஐபேக் அவங்க வெளியே போனதுக்கப்புறம் ஒரு கட்டடம் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் வந்து பார்க்குறோம், இது பண்ணுறேன், பயங்கரமான கட்டடமாக இருக்குது, இதாக இருக்குது, ஒரு பெரிய லெவலில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துகிறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த கட்டடம் என்ன கட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாரை பார்ப்பீங்கன்னா அந்த இடத்துல சித்தாலை பார்ப்பீங்க, அந்த இடத்துல மம்புட்டியாலை பார்ப்பீங்க, அந்த இடத்துல மேசனை பார்ப்பீங்க, அந்த இடத்துல வெல்டரை பார்ப்பீங்க, பிளம்பரை பார்ப்பீங்க, இவங்கள பார்ப்பீங்க. இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் இருந்தால் போதும், நம்ம வந்து கட்டடம் கட்டிடலாம், இது பண்ணிடலான்ட்டு நீங்கள் வந்து யூ ஹையர் பிளம்பர், யூ ஹையர் லைக் எலக்ட்ரிஷியன், டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாத்தையுமே ஹையர் பண்ணிடுறீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு இது ஒன்று இருக்கு, ஒரு டெடிகேட்டட் இன்ஜினியர் பிளான். அதுக்கும் மேலே ஒருத்தங்க இருக்காங்க, யாருன்னா வந்து ஹீஸ் கால்ட் அஸ் தென் ஆர்கிடெக்ட். இந்த ஆர்கிடெக்ட் இருக்கிறத வந்து நமக்கு தெரியாது. என்னப்பா அந்த இடத்துல கட்டுறோம், அதுதானேப்பா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர் என்ன, இவ்வளோதானே அது. அந்த ஸ்ட்ரக்சரை நம்மக்கிட்ட இல்லாததா, நமக்கு என்ன தேவை, கண்டென்ட் ரைட்டர் தேவை, ஒரு கேமராமேன் தேவை, ஒரு எடிட்டர் தேவை. இவங்க 3 பேர் இருந்தாங்கன்னா நம்ம பாட்டுக்கு சோஷியல் மீடியாவை பார்த்துக்கலாம், இது பண்ணலாம், ரன் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ சோஷியல் மீடியா ஆர்கானிக்காக இருந்தபோது இருந்த வீச்சும், அது ஆர்கானிக்காக கொடுத்த ஒரு எழுச்சியும், அது ஆர்கானிக்காக நடந்த எமோஷ்னல் கனெக்டிவிட்டியும் நீங்கள் அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காகவும் இதாகவும் மாற்றும்போது, சிஸ்டமேட்டிக்காக மாற்றும்போது அது இல்லை, ஹைட்ரோஃபோனிக்ஸ் இது மாதிரி தான். அது அதோட வேலையை மட்டும், அதோட கொடுத்த ஆப்ரேட் மட்டும் பண்ணிட்டு இருக்குமே தவிர இது பெனிட்ரேட் ஆகுதான்னு கேட்டால் பெனிட்ரேட் ஆக கிடையாது. ஸோ இப்போது அவ்வளோ பெரிய ஐடி விங் இருக்குது, அவ்வளோ பெரிய இது இருக்குது, இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை நம்மளும் ஏற்படுத்திக்கலாம், இது பண்ணிக்கலாம். என்னப்பா அவங்க சர்வே பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஐபேக் இவ்வளோ தானே பண்ணுறாங்க, இதானப்பா நானே பண்ணிக்கிறேன், இது பண்ணி ஆமாம் இதெல்லாம் நானே பண்ணிடுறேன், இது பண்ணிடுறாங்க போது ஆப்வியஸாக அது ப்ரொடக்டிவிட்டிக்கு இவ்வளோ தான் அப்படின்னு ஆகிற மாதிரியான இது போட்டுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மம்பட்டியால் சித்தால் பிளம்பர் எலக்ட்ரிஷியனை வச்சா மட்டும் ஒரு பெரிய கட்டடத்தை ஏற்படுத்த முடியுமானா வாட் யூ நீட் இஸ் லைக் ஆர்கிடெக்ட்ஸ். அந்த ஆர்கிடெக்ட்ஸ்லாம் எங்கே இருந்தாங்கன்னா ஆர்கானிக்கான ஆர்கிடெக்ட்ஸாக தான் இருந்தாங்க. ஆர்கானிக் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா தோழமை சக்திகள். திமுகவோட இது வந்து கூட்டணி பலமும் கூட்டணி இன்டாக்ட் மட்டும் கிடையாது, அது இருக்கான்னு அது அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. அது அதில் விரிசலோ அது உடையவே கிடையாது. இப்போதைக்கு உடையிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. இவ்வளோ பெரிய கூட்டணியும் இவ்வளோ பெரிய ஐடியாலஜிக்கல் தளத்தில் இருந்தும் மக்கள் தளத்துக்கு போயிருக்காங்களான்னு கேட்டால் மக்கள் தளத்துக்கு அவங்களால போக முடியல. ஏன்னா சோஷியல் ஸ்பெக்ட்ரமில், பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமில் தேர் லைக் வெரி ஸ்ட்ராங். பட் தட் பார்ட்டி வந்து உங்களுக்கு வந்து சோஷியல் ஸ்பெக்ட்ரமில் பெனிட்ரேட் ஆயிருக்காங்களான்னு கேட்டால் சோஷியல் ஸ்பெக்ட்ரமில் பெனிட்ரேட் ஆக கிடையாது. நமக்கு கொஸ்டின் இருக்கு, 21க்கு முன்னாடி இந்த நிலைமையா, 21க்கு பின்பாக இந்த நிலைமையா? அப்ப 21க்கு முன்பாகவும் அப்படிதான் இருந்திருக்கும்னா எப்படி வின் பண்ணியிருப்பாங்க? 21க்கு முன்னாடி என்ன ஆச்சுனாங்க, ஒரு 10 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா சொசைட்டி என்ன ஸ்டேட்ல இருக்குங்கிறது ஒரு 2-3 இது மனநிலையில நம்ம கண்டுபிடிக்கலாம், இது பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பாம்பு த்ரெட்ஸ் கான்ஸ்டன்டா வந்துகிட்டே இருக்கும். ஹிந்து பத்திரிகைக்கு வரும், இந்த வீட்டுக்கு வரும், அந்த வீட்டுக்கு வரும், எங்கே பார்த்தாலும் பாம்பு த்ரெட்டுன்னு வந்துட்டு இருக்கு. ஏன் பாம்பு த்ரெட்டுன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோல் பப்ளிக்குமே ஒரு ஆங்ஷியஸ் மோடு, ஆங்ஸைட்டி மோடில் இருந்துட்டு இருக்காங்க, டிஃபென்சிவ் மோட்லேயும் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான ரேஷன்ஸு, அவங்களுக்கு தேவையான கதைகளோ இதுவோ வேணுங்கும்போது அதில் தான் அவங்களுக்கு சதி கோட்பாடுகள் இந்த மாதிரியான இதெல்லாமே வந்தாலும் அதை வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியாது. அப்போது நிறைய பாம்பு த்ரெட்ஸஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். 98ல் கோயம்புத்தூர் பண்ணுவாங்க தோழர், இந்த மாதிரி ரேண்டமாக அடிக்கிறவங்க இருக்காங்களா? ஆமாம். மைண்டு வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும் தோழர், இலூஷன்ஸை கிரியேட் பண்ணும். மைண்டு வந்து நீங்கள் ஆழமாக எமோஷ்னலாக நீங்கள் வந்து ரொம்ப ஆழமாக ஒன்று பிலீவ் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் என்ன லாஜிக்கில் கொடுத்தா லாஜிக்கில் அது பில்ட் ஆகாது. ஃபுல்லாக அந்த இதில் இருக்க எமோஷன்ஸ்லேயும் பதட்டம், ஆங்கர், க்ரீஃப்,
தமிழில் எப்படி சொல்லலாம், பதட்ட மனநிலை, கோபம், இயலாமை, போதாமை, இது எல்லாமே சேர்த்து இது பண்ணோன்னா அது வந்து ஒரு கற்பனை உலகத்தை வந்து அதை வந்து அவங்கவுங்களோட கற்பனை உலகத்தை வந்து கட்டிக்கும். அந்த கற்பனை உலகத்துக்கு தேவையான முன்முடிவுகளும் கதைகளும் எடுத்துக்கும், இது பண்ணிக்கும். ஓகே. இந்த பர்சனாலிட்டி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயங்கர ஷார்ப்பான பர்சனாலிட்டி. இவங்க தான் இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டாக இருந்திருப்பாங்க, இது பண்ணிப்பாங்கும்போது நம்மளும் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும், நம்மளும் ஏதோ பண்ணணுங்கும்போது இந்த மாதிரியான டிஃபென்சிவ் மைண்டில் இருக்கும்போது நீங்கள் சொசைட்டியில் நிறைய பாம் த்ரெட்ஸஸ்லாம் வருது. இந்த மாதிரியான இதெல்லாமே இருந்துட்டு இருக்கு. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஃபேக் கால்ஸஸாக தான் இருக்கும். சாதாரண மனிதன். ஆமாம், சாதாரண மனிதன் தான் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பெரிய மாஸ்டர் மைண்டு பின்னாடி இதில் இருக்கு இந்த வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சிங்களா? கிடையாது. சாதாரண சிம்பிளான மனுஷங்க. அவனோட ரியாலிட்டியை வந்து பிறழ்வு மனநிலையில இருந்து பிறழ்வு மனநிலை, ஃபுல் பிறழ்வு கிடையாது. பட் ஒரு ரியாலிட்டிலேருந்து ஆமாம் பார்ஷியலி அது பிறழும் போது இது பண்ணும்போது அதுக்கான இதில் அந்த பாம் த்ரெட்ஸஸ் இருக்கும். நீங்கள் 98 கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே எப்போ பார்த்தாலும் ஃபேக் கால்ஸஸ் வந்துட்டு இருக்கும். எங்கே பார்த்தாலும் திடீர்னு ட்ரெயினுக்குள்ளே வருவாங்க, பாம் இது இருக்கா இதாக இருக்கா போய் செக் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அதே நிலைமை தான் இப்போது கொஞ்சம் காலமாக. த அமௌண்ட் ஆஃப் ஃபேக் பாம் த்ரெட்ஸ் பிஃபோர் கரூர் அண்ட் ஆஃப்டர் கரூர்னு எடுத்து பார்த்தீங்கனாலே இந்த சொசைட்டியோட இது என்ன மனநிலை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கும். ஸோ அப்போ ஒரு ஆங்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்காங்களான்னு கேட்டால் தே ஆர் ஆன் ஆங்ஷியஸ் ஸ்டேட். அப்போ அவங்களுக்கு ஸ்டேட் மிஷினரியோட கம்யூனிகேஷன்ஸு, பார்ட்டியோட கம்யூனிகேஷனு, கூட்டணியோட கட்சிகளோட கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாமே அவங்களுக்கு பெனிட்ரேட் ஆயிருக்கான்னு கேட்டால் பெனிட்ரேட் ஆக கிடையாது. இதோட இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆர்தி அட் ஈஸ்ன்னு கேட்டால் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நடக்காததுக்கு ரீசன் என்ன? கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஆமாம், கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எல்லாமே மேலே இருக்கவன் பார்த்துப்பாங்கிற மாதிரி எல்லாரும் அவங்கவுங்களோட அட்டானமியை லூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கூட்டணி கட்சிக்கும் ஒரு தன்மை, ஒரு களத்தில் அவங்க ஷார்ப்பாகவும் இதாகவும் இருந்துட்டு இருந்தாங்க. தலித் பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்க ஒரு கூட்டணி கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசுகிறதால கூட்டணியில் ஏதாவது இது பண்ணிவிடுமோ, மேலே இதுதான் பெட்டர் கவர்னிங் இது போயிட்டுருக்கு, அதனால இப்போ நம்ம பேச வேண்டாம், அவங்களோட ஷார்ப்னஸ் கம்மியாகுது. இதுக்கு இல்லை பேசிகிட்டு இருக்க லெஃப்டில் இருந்துட்டு இருக்கவங்க அதே தான். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ நம்ம இந்த பிரச்சனையை பேசி இது பண்ணி ஆகும்போது வேற ஒருத்தவங்க உள்ளே வந்துருக்கிற வாய்ப்பு இருக்கும்போது அவங்களோட ஷார்ப்னஸில் களமாட வேண்டிய ஒரு வீரியத்தில் அவங்கவுங்க களமாட வேண்டிய வீரியத்தில் களமாடுறாங்களான்னு கேட்டால் யாருமே அவங்கவுங்க களமாட வேண்டிய வீரியத்தில் களமாடலை. அப்போது இதை சுற்றி பார்த்துட்டு இருக்க தோழமை சக்திகள் இருக்கு இல்லையா, இந்த தோழமை சக்திகளும் என்னாச்சுன்னா வந்து அவங்களும் அமைதியாயிட்டாங்க. நீங்கள் இந்த சென்னை ஃப்ளட்லேருந்து பார்க்கலாம். 2015 தொடர் ஃபர்ஸ்ட் ஃப்ளட்டு. அடுத்தது இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் 2022 ஃப்ளட்டு. இந்த 2 ஃப்ளட்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க முன்னாடி வந்தவங்க, மக்கள் முன்னாடி வந்தவங்க வந்து நீங்கள் கண்கூட பார்க்கலாம். 22க்கு யாருமே முன்னாடி வர கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு வகையில் அது நம்பிக்கை. நல்ல ஒரு கவர்னிங் இது ஒன்று இருக்கு, ஸ்டேட் மிஷினரிஸ் இருக்குது, இது இருக்குது, நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது இருக்குது, அவங்க பண்ணிப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஏன் இறங்கணும் இது பண்ணணும் அப்படின்னு அவங்க மேல இருந்த அதீத நம்பிக்கை. ஸோ அவங்களும் பார்த்துக்கிட்டாங்க, எல்லாத்தையும் மேலே இருக்கவங்க பார்த்துப்பான் இது பண்ணி பார்க்கும்போது இவங்க எல்லாருமே விட்டாங்க. இவங்களும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த பொலிட்டிசைஸ்டு மைண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பொலிட்டிசைஸ்டு மைண்ட்ஸை இவங்க கேபிட்டலைஸ் பண்ணாங்க, யூட்டிலைஸ் பண்ணாங்களான்னு கேட்டால் இவங்க கேபிட்டலைஸ் பண்ண கிடையாது, யூட்டிலைஸ் பண்ண கிடையாது, இவங்களை வந்து கண்டுக்காம விட்டுறாங்க. ஸோ ஒரு விமர்சனம் இப்போ வரைக்கும் வைக்கிறாங்கல்ல இந்த அரசு மீது, இந்த கோடி மீடியாக்களை வந்து தமிழ்நாடு உருவாக்கி இருக்கு. தமிழக அரசின் மடியில் தவழும் ஊடகங்களை உருவாக்கின பங்களிப்பு இங்கே 90% ஆஃப் சேட்டலைட் மீடியாஸ் மொத்தமாகவும் உருவாக்கியிருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அதுவும் ஒரு காரணமா? ஆமா, கண்டிப்பா. ஏன் காரணம்னா நம்ம முன்னாடி வந்திருக்கோம். இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து சில நியூஸஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன நியூஸஸ் வந்தாலும் மணிப்பூர் இஷ்யூவோ பீகார் இஷ்யூவோ எதை பற்றி பேசினாலும் அதில் நியாயமாகவே இருந்தால் நம்ம இருப்போமா, அதை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து அதை வந்து ஒரு சந்தேகத்தோட பார்வையோடு தான் நம்ம அணுகிறோம். ஊடகத்தில் இருக்கவங்க, பிரிண்டில் இருக்கவங்க. ஏன்னா இதை வந்து கோடி மீடியா, இட்ஸ் கண்ட்ரோல்டு மீடியா, சைனாவோட ஸ்டேட் மீடியா மாதிரி. இது வந்து சைனாவோட ஸ்டேட் மீடியா, இட்ஸ் ஃபுல்லி கண்ட்ரோல்டு ஸ்டேட் மீடியா. பட் வேற இது வந்து இவங்க அத்தனை பேர்த்தோட இன்ஃப்ளூயன்ஸில், இதில் எஸ்ஓபிஸில், டூல் கிட்டில், கைட்லைன்ஸில் இதில் நடந்துட்டு இருக்க ஒரு இதுங்கும்போது முதல்ல ஒரு 5 வருஷம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு குஜராத் மாடல் அது இதுன்னெலாம் இப்படி ஆட்சி இதாகிடுச்சு, மலர்ந்துருச்சு, பாலாரும் தேனாரும் ஓடுது, இது பண்ணுதுன்னு அப்படி இப்போ டிவியில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளே கொஞ்சம் ஆச்சு, இப்போ நம்ம யாராச்சும் அதை பார்க்குறோமோ இது பண்ணுறோமான்னு கேட்டால் எல்லாரும் ஒன்று தானே பேசுகிறாங்க. அத்தனை பேரும் ஒன்று பேசும்போது அங்கே நம்பகத்தன்மை, நம்ம கோடி மீடியாவை எப்படி நம்பகத்தன்மை தமிழக மக்களுக்கு வட இந்திய மீடியா மேல எப்படி ஒரு நம்பகத்தன்மை இல்லையோ அதே போல இங்க ரொம்ப கண்ட்ரோல்டு நரேட்டிவா நீங்க ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது பிரச்சனைகள் ஏதாவது வருமானு கேட்டா பிரச்சனைகள் வராது.
ஆனால் நம்பகத்தன்மைங்கிறது போக போக இயல்பாக வர வேண்டிய நம்பகத்தன்மை கூட வருமான்னு கேட்டால் வரல. இது கரூர் இன்சிடென்ட்டுக்கு 2 இம்மீடியட்டான 2 இன்சிடென்ட்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று வந்து அரசு சார்பில் நடைபெற்ற நான் முதல்வன் திட்டம், அடுத்தது வந்து கட்சி சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழா. இந்த முப்பெரும் விழா பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஒன் ஆஃப் த வெல் ஆர்கனைஸ்டு இதான்னு கேட்டாங்கன்னா கரெக்ட், நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை இது பண்ணுறதுக்கு என்னென்னா வந்து 100 இன்ஃப்ளூயன்சஸை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பேசணும், இது பண்ணணும், அவங்களோட எஸ்ஓபிஸ் இதுதான் அந்த இடத்துல டூல் கிட்ட. இப்போ 100 பேரும் ஒரே மாதிரியான விஷயத்த பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல பெரிய நமக்கு நான் முதல்வன் எடுத்தீங்கன்னா அதில் உள்ளே போயிட்டு வந்தவங்க பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சி பயங்கரமான நிகழ்ச்சி, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கான பட் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் சினிமா துறை, சினிமா ஸ்டார்ஸை அவங்க இவங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது கரெக்டாக தான் பேசியிருந்தாங்க, இது பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துலையும் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இதெல்லாம் வரும்போது அவங்கெல்லாம் எஸ்ஓபிஸாகவே அதை போகும்போது இது பண்ணும்போது அந்த இடத்துல நேச்சுரலாக வர வேண்டிய கன்வர்ஷன்ஸ் கூட அந்த இடத்துல வரல. ஏன்னா அது மேலே வந்து ஒரு அவநம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவன் வந்து பயங்கரமான இதில் நரேட்டிவ்ஸ்லையும் இட்ஸ் கால்ட் அஸ் நரேட்டிவ் ஃப்ரீஸ். இப்போ வந்து நரேட்டிவ் ஃப்ரீஸில் ஆயிருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே நரேட்டிவ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவ்வளோ ஸ்மூத்தாகவே போயிட்டு இருக்கான்னு நமக்கு உள்ள ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கும். என்னடா அது நீங்கள் அநியாயத்துக்கு மேடு பள்ளம் வரலையப்பா அப்படிங்கும்போது ஒரு சந்தேக மனப்பான்மை இருக்கும். நீங்களே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பாடியில் அப்படி ஒரு ஜெர்க் இருக்கும், பள்ளத்தில் விடுற மாதிரியோ இது பண்ணுற மாதிரியோ, ஆழ்ந்த தூக்கத்தில் போகும்போது டக்குன்னு ஒரு இது இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளை வந்து அவ்வளோ ரிலாக்ஸ் ஆக வந்து பாடியே விடாது. ஒரு இது அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகாதரா, மரத்துலேருந்து இதுலேருந்து எங்கேயும் கீழே விழுந்துருவ, ஏதாவது புலி பாம்பு வந்து தின்னுட்டு போயிடும் டக்குன்னு கொஞ்சம் அவேர் ஆகுன்னு முழிக்கும். இப்போது இந்த பக்கம் மீடியாலேருந்து இதிலேருந்து நாம் கோடி மீடியாவை எப்படி அப்ரோச் பண்ணமோ அதே போல தான் தமிழக மக்கள் இப்பொழுது இருக்க மீடியாஸை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, இது பண்ண மாட்டேங்கிறாங்கும் போது நமக்கு நார்த் இந்தியா மீடியா மேலே இப்படி ஒரு அவநம்பிக்கை போச்சோ அதே போல் இங்கேயும் இதுக்கு வந்து ஒரு காரணம், ரொம்ப சீராக நடக்கிறதும் ஒரு காரணம் தான். ஓகே, எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாம ஒரு வகையில வந்து மீடியாக்களும் காரணம் தானே. நீங்க வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி அங்கங்க எழக்கூடிய ஒரு தடவை சொல்லுவாங்க, ஆக்சுவலி இந்திரா காந்தி சொன்னதா சொல்லுவாங்க, சின்ன சின்ன கலகங்களை விட்டுருங்க, நடக்கட்டும். ஏன்னா அது வந்து மொத்தமா ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை நடக்கட்டும், போராட்டம் நடக்கட்டும், ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும், அது விட்டுருங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல்டு நரேட்டிவ்ஸ் இருந்திருக்கு தானே. கண்ட்ரோல்டு நரேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. நம்ப மாட்டாங்க. நீங்கள் கண்ட்ரோல்டு நரேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒரே இதை பேசுகிறாங்க, எல்லாருமே ஒரே இது, என்னடா அத்தனை பேரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க, ஒரே மாதிரி இது பண்ணுறாங்க. அது வந்து இந்த அரசுக்கு ஃபீல் ஆகலையான்னு கேட்குறேன். ஃபீல் ஆயிருக்காது. எல்லாருமே எஸ்ஓபிஸில் தானே போடுறாங்க. ஆட்சியாளர்கள் திட்டமிடுறவங்க, அங்கே இருக்க திங்க் டேங்க்ஸஸ், மைண்ட்ஸஸ் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் பார்க்குறாங்களே. இப்போதைக்கு பிரச்சனை இல்லாமல் கண்ட்ரோல்டு நரேட்டிவ்ஸாகவும் கண்ட்ரோல்டு இதாகவும் பார்த்துட்டு இருக்கும்போது ஐடி விங் மேலே இருக்கவங்களுக்கு மேலே அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் தோழர். அதிமுக ஐடி விங்குங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரியது. பட் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர்ஸை வச்சியும் இது பண்ணியும் பப்ளிக் பர்செப்ஷன் மாறி இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். ஐடி விங்னால மாறி இருக்கா இல்லையா? இல்லை. இவ்வளோ பெரிய டிவி இது எத்தனையுமே ஒரு பெரிய லெவலில் அரசாங்கத்தை மேலே குறையோ இதோ சொல்லாமையும் 75 வருஷமாக இல்லாத தினமணி திட்டி கூட ஆமாம் இத்தனை இதுவுமே நடந்தோம். பப்ளிக் பர்செப்ஷன் மாறி இருக்கா இல்லையா? மாறல. ஏன் மாறலன்னு கேட்டால் அந்த இடத்துல அவநம்பிக்கைங்கிறது வந்து லைட்டாக வந்துருச்சு. இது ஆன்டி இன்கம்பன்சின்னு கேட்டால் ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. பிகாஸ் 4 years only they ruled. 4 இயர்ஸோட ரூல். ஆன்டி இன்கம்பன்சியோட இதே வந்து டெஸ்ட்டே வந்து வேற உங்களுக்கு. ஆன்டி இன்கம்பன்சியோட டெஸ்ட் உங்கள் மேலே ஆட்சி மேலே இது மேலே குறை இருக்கா இது இருக்கா அப்படிங்கிறத எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா அங்கங்கே வர கலவரங்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் 2021 இருந்து பின்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, இல்லை பின்னாடி வேண்டாம், அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்குள்ளே போனீங்கன்னா எத்தனை வகையான போராட்டங்கள், எத்தனை வகையான ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை வகையான இது ஊருக்கு தெருக்கு எல்லாமே நடந்துக்கிட்டே இருந்தது. அதை எதிர்கட்சிகள் ஊதுறாங்க பெருசு. இப்பயும் தானே எதிர்கட்சி இருக்காங்க, இப்பயும் தானே இருக்காங்க. கங்கு இருந்தாதான் அது ஊதி பெருசுப்படுத்த முடியும், இது பண்ண முடியும். ஸோ ஒன்றுமே இல்லாங்கும் போது இவ்வளவு சிறப்பாக சிறப்பாக ஒரு சிஸ்டமேட்டிக்காகவும் சயின்டிஃபிக்காகவும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது தேர் இஸ் அ சான்ஸ் தட் யூ ஹவ் ஆல்சோ லைக் சிஸ்டமேட்டிக்காகவும் சயின்டிஃபிக்காகவும் இப்படி ஒரு துன்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு டிஸ்பிலீஃப் அந்த இடத்துல. ஆனா பாருங்களேன், ஒருத்தவங்க வந்து இப்படி இயங்குறதே அவங்களுக்கு எதிராக மாறுதுன்னு நீங்க சொல்லும்போது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அது ஆர்கானிக்கா இல்ல தோழர். ஆர்கானிக்கா இல்லாத போது ஆர்கானிக்னு பாத்தீங்கன்னா காட்டு மரமா இருக்கணும், அது காடாக இருக்கணும். காட்டு மரம் அல்ல, காடாக இருக்கணும். காடுல பாத்தீங்கன்னா மரம் இருக்கும், செடி இருக்கும்,
கொடி இருக்கும், அது கூட வந்து ஃபங்கஸ் இருக்கும், பாக்டீரியாஸ் இருக்கும், விலங்குகள் இருக்கும், பறவைகள் இருக்கும், எறும்புகள் இருக்கும், இன்செக்ட்ஸ் இருக்கும். எல்லாமே சேர்ந்தது தான், அத்துணையுமே சேர்ந்தது தான் காடு. காடு. காடுங்கிறது ஒரு இன்க்ளூசிவ் பிளேஸ். நம்ம இந்த பக்கம் வந்து கட்சி வந்து இன்க்ளூசிவ்னு சொல்லுது, இது பண்ணுது. ஆர் தி லைக் ரியலி இன்க்ளூசிவான்னு கேட்கும்போது ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, சோஷியல் ஸ்பெக்ட்ரமில் இருக்கவங்க, பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமில் தே ஆர் லைக் இன்க்ளூசிவ் அப்படின்னு பேசுகிறோம், இது பண்ணுறோம். பட் ஆர் தே லைக் ரியலி இன்க்ளூசிவான்னு எங்கே பார்த்தீங்கன்னா சோஷியல் ஸ்பெக்ட்ரத்தில் நீங்கள் இல்ல. செக் பண்ணீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான இது இல்லை. சொல்கிறது இன்க்ளூசிவாக சொல்கிறாங்க, ஆனால் இந்த இடத்துல அவங்க Groundல இன்க்ளூசிவாக அப்படி இல்ல. கிரவுண்டில் அப்படி இல்லை. நாங்கள் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக இது பண்ணுறோம், தலித் பாலிடிக்ஸுக்காக பயங்கரமாக பேசுகிறோம், இது பண்ணுறோம். பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரத்தில் தலித் பாலிடிக்ஸ் நல்லா பேசுகிறாங்க. இன்க்ளூசிவா தான் இருக்காங்க. சோஷியல் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கான்னு கேட்டால் அங்கே மாதிரியான இடத்துல வந்து டவுட்ஸஸ் வருது, இது வருது, அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சோஷியல் ஸ்பெக்ட்ரமில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் எப்பவுமே ரொம்ப இறுக்கி பிடிக்கும்போது, இது பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு போதும் விடுங்க அப்படின்ற மாதிரி ஆமாம், ஒரு feel வரும். போதும் விடுங்கன்ட்டு இல்லை, போதும் நல்லா தானே போயிட்டு இருக்கு. நம்ம என்ன இது பண்ண அந்த ஷார்ப்னஸஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸுங்கிறது வந்து நம்ம வந்து கூட்டணி கட்சிகள் இதில் பேசுகிறோம். பட் அந்த கூட்டணி கட்சிகள் அவங்கவுங்க ஒரு அட்டானமி போனது ஒரு பெரிய பிரச்சனை தொடர். அத்தனை கூட்டணி கட்சிகளோட அட்டானமி, அவங்களுடைய சுயத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. ஆமாம், எல்லாம் அந்த பொலிட்டிசைஸ் மைண்டோட இது எல்லாத்தையுமே போயிட்டு எல்லாருமே ஒரு ஹைட்ரோஃபோனிக்ஸ் ஃபார்ம் மாதிரி மேலேருந்து கீழே எல்லாருமே ஒரே டூல் கிட்டு, ஒரே செக்லிஸ்ட்டு, ஒரே டெம்ப்ளேட்ஸஸ் அத்தனையுமே பண்ணும்போது அது மேலே ஒரு அவநம்பிக்கை ரொம்ப வருவது இயல்பு. ரொம்ப டீடைல்டா இருந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா இந்த மக்களுடைய பெர்செப்ஷன் அப்படிங்கிறது இன்னும் மாறல அப்படிங்கிறதுக்கான காரணங்களை வந்து நிறைய வந்து ரொம்ப டீடைல்டா நுணுக்கமா வந்து சொல்லியிருக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நிறையவா ஒரு கேள்வி என்னன்னா, இந்த பெர்செப்ஷன் இப்படியே கண்டினியூ ஆகுமா, ம். அல்லது இவங்களுடைய நடவடிக்கையின் மாற்றத்தால் அது மாற வாய்ப்பு இருக்கு? இந்த நடவடிக்கை கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் 16 நாள் தான் தொடராயிருக்கு. எந்த ஒரு துக்கத்துக்குமே 16 நாளுங்கிறது வந்து ஒரு தமிழ் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கால வரையறை. இதை நீங்கள் வந்து இது பெரும் விஷயமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஈழப்போராட்டம் அதுங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு வலி. சரிவு வழி இருந்தாலும் அதோட ஃபேக்டும் அதோட பாலிடிக்ஸுக்கும் 16 தான். அது நாளாக இருக்காது, வருஷமாக இருக்கும். 16 வருஷத்துக்கு மேலே அது வந்து இன்வேலிட். இது கொஞ்சம் கேட்குறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த 26 பாலிடிக்ஸில் 2009 நடந்ததோட 2009 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எப்பேற்பட்ட வீரன் இருந்தால் தெரியுமா, எப்பேற்பட்ட தமிழர்களோட இது என்னாச்சு இதாச்சுன்னா அது ஒப்பாரி துக்கம், அது பேசக்கூடியது எல்லாமே 16 வருஷம் அழுது புலம்பி அதுக்குள்ளே நடந்துட்டு இருக்க ஒரு பாலிடிக்ஸ். இது வந்து நடந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்தது. அந்த 16வது நாள் துக்கம் முடிவது போல ஓகே. அந்த பாலிடிக்ஸை இங்கே ஓட் பாலிடிக்ஸில் இப்போ வந்து நடக்க போகிறது கிடையாது. இல்ல நீங்க அது வந்து பொதுவா சொல்றீங்களா, இல்ல இட்ஸ் காலத்தை சைக்காலஜிக்கல்? காலத்தை நீங்கள் வந்து ஒரு மனுஷனோட காலம் மாதிரியும் எங்கள் சொசைட்டியோட காலம் மாதிரியும் நீங்கள் ஒரு பீரியடும் ஒரு காலமாக ஒரு தனி மனிதனுக்கு எப்படி ஒரு காலம் இருக்குதோ, ஒரு துக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 16 நாள் அப்படிங்கிறது ஒரு தமிழ் சமூகத்தோட ஒரு காலமாக இருக்கிற மாதிரி நீங்கள் அது அப்பேற்பட்ட பேரு படுகொலை. இனப்படுகொலை, அந்த இனத்தோட படுகொலையை நீங்கள் ஒரு 16 நாள் ஒப்பாரி வைக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி சில அதுக்கான ஒரு ஸ்பேஸில் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சிருச்சு. அது வந்து இஸ் இட் கோயிங் டு அஃபெக்ட் ஆர் இம்பேக்ட் இந்த கரண்ட் கம்மிங் 2026 எலெக்ஷனில் இம்பேக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இம்பேக்ட் ஆகாது. அதனால அந்த பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருந்த நிறையா கட்சிகளுக்கு, அதை மட்டுமே பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு பதட்ட நிலை வந்துட்டு அவங்க அடுத்த பாலிடிக்ஸுக்கு மூவ் ஆகுறாங்க. என்வரான்மெண்டல் பாலிடிக்ஸுக்கு, மரம் செடி கொடி மலை மாநாடு மண் மாதிரியான மாநாடுகள் போகிறாங்க. ஏன்னா அந்த 16 இது வந்து முடிஞ்சிருச்சு. அதே போல் இந்த இது நடந்து ஒரு 16 நாள் தான் ஆயிருக்கு. இந்த 16 நாளுமே எல்லாருமே ஒரு துக்கத்தில் இருந்தாங்களா, ஒரு ஸ்டேட் ஆஃப் ஷாக்கில் இருந்தாங்களா, ஆகனையில் இருந்தாங்களா, பெயினில் இருந்தாங்களா, எல்லாரும் அவங்கவுங்களோட முடிவுகளை இன்னும் ஆழமாகவும் இந்த பக்கம் இருந்த ரேஷனல் பீயிங்ஸ், ரேஷனல் இவங்க வந்து தேர் லைக் அவர்ஸ்ட். ஹானஸ்டா சொல்ல போனா தேர் அவர்ஸ்ட். இப்போ எதுனா அவங்க யாரு கூட சேர்றாங்களோ அவங்களும் அவர்ஸா தான் பார்க்கும். இல்ல அப்ப என்னன்னா அது ரெண்டு பேரோட அந்த ஏற்கனவே இருந்த மனால இன்னும் ஆழமா இருக்கு. It doesn't change. இது வரைக்கும் 16 நாள் தானே தொடராயிருக்கு. 16 நாள்ல வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் காயம்
ஆறுவதற்கு அது ஒரு கால அவகாசம் நமக்கு ஈழ இனப்படுகொலையை மறப்பதற்கு ஒரு 16 வருஷம். கண்டிப்பா அந்த நம்ம 16 வருஷம் கழிச்சு தான் இப்போதான் அந்த 16 வருஷம் முடியும் போதும் தான் உங்களுக்கு வந்து அவர் ஓகே அவர் இறந்துட்டாருங்கிறதையே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏற்க முடியுது. அஃபிஷியலாவே நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் அதுக்கான அந்த ஏத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆக வேண்டிய காரியத்தை நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆக வேண்டியதை இதை பார்க்கலாம், அந்த கேரக்டரை இதை எப்படி இன்னொன்னு காலம் நிறைய விஷயத்தை உணர்த்தி இருக்குது. அந்த மண்ணில் நடந்த கலகங்கள் என்ன, கலவரங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ கொஞ்சம் மனசு வேற மாதிரி நகருது. இப்போ இது பாத்தீங்கன்னா போஸ்ட் தீபாவளி மாறுமானம், போஸ்ட் தீபாவளி மாறும். நடுவில் வந்து தீபாவளின்னு வேணா மனசுக்கு வந்து இதில் புத்திசம்ல சொல்லுவாங்க மெத்த பாவனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரொம்ப கடுமையான தவம் பயிற்சி இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் சாந்தி அமைதிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்வீட்டான இதான நிகழ்வுகள், அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது நடந்துச்சா கரு ஸ்டாம்பேடுக்கும் இதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்க கிடையாது. இன்னுமே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போதைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே எல்லாருமே ஒரு சின்ன ஒரு செகண்ட் ஸ்டெப்பை எடுத்து அது அவ்வளோ பெருசாக ஷார்ப்பாக ரொம்ப இதாக பாய்ச்சாமல் எல்லாத்துக்குமே அது தெரியுது ஒரு செகண்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்களே ஒழிய மக்களோடதுல இது மாறி இருக்கான்னு கேட்டால் மாறலை. மேபி தீபாவளி மாதிரியான ஒரு பண்டிகை வரும்போது அதை ஒட்டி நம்ம பார்க்கக்கூடிய படங்கள், திரைப்படங்கள், அப்போ வரக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்வுகள், கொண்டாட்டம், இந்த கொண்டாட்ட மனநிலையிலிருந்து அப்போ தான் அந்த ஃப்ரீஸ் மூட்லேருந்து அவங்க லைட்டாக ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு வருவாங்க. அந்த ரிலாக்ஸ் மோடுக்கு வர்றதுக்கு ஒரு பண்டிகையோ ஃபெஸ்டிவலோ இப்போ கிரிக்கெட்டோ ஐபிஎல்லோ இல்லை பெரிய படத்தோட இது இருந்தால் மாறி இருக்குமான்னு கேட்டால் மாறி இருக்கும். இப்போ கிரிக்கெட் சீசன் இல்லை, ஐபிஎல் சீசன் இல்லை, ரிலீஜியஸ் இது கிடையாது. ஒரே ஒரு இப்போ கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா தீபாவளி மட்டும்தான். போஸ்ட் தீபாவளி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க ரேஷ்னலாக என்னென்ன அடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து கேட்பாங்க. முதல்ல யூ ஹேவ் டு கெட் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களால வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிறதோ கிரகிக்கிறதுக்கோ முடியும். இப்போ வரைக்கும் அந்த இது வந்து ரிலாக்ஸ் ஆக கிடையாது. ஏற்கனவே உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் ஃபெயிலான்னு கேட்டால் இட் இஸ் ஃபெயில்டு. ஓகே, இட்ஸ் ஃபெயில்டு. தொடர் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எப்படியும் ஒரு 50-100 மக்கள் மத்தியில் மாறி இருக்கான்னு நீங்கள் கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் மற்ற பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாமே தொடர்ந்து மக்கள் கூட இது கூட இருந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவரில் காலையில் நீங்கள் ஒரு டீ குடிக்க போகிறதுலேருந்து பஸ்ஸு, அலுவலகம், ட்ராவலு, பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க பயணிகள் யார் கூட வேணாலும் நைட்டு முடிகிற வரைக்கும் கண்டினியூஸாக பேசி பாருங்க, இது பண்ணி பாருங்க. மாறி இருக்கான்னு கேட்டால் இது வரைக்கும் மாற கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். அது ரொம்ப ஒரு டீட்டெயில்டான ஒரு இன்டர்வியூவா இருந்துச்சு ஆக்சுவலி இது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து புதுசா இருந்தது. நிறைய நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் மக்களும் வந்து தெரிஞ்சிருப்பாங்க நம்புறேன். இன்னும் அடுத்தடுத்து உங்களோட நிறைய உரையாடல்கள் வந்து பண்ண நான் வந்து விருப்பப்படுறேன். அடுத்து மக்கள் சார்ந்தும் நம்ம விஷயங்கள் பேச போறோம். அவங்களுடைய மனநிலைலாம் எப்படி இருக்கு, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை பற்றின விஷயம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். எங்களுக்காக உங்களுடைய வருகனையும் கருத்து மனத்தமைக்கு மிக்க நன்றி தோழர். மிக்க நன்றி அருள்மொழி. நன்றி. முன்னு சந்திக்கலாம். வணக்கம்.